இறைவனுடைய கருணையினால் 51 சக்தி பீடத்தை நானும் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது முடிக்க தான் முடிய மாட்டேங்குது. நாட்கள் குறைவானும் தெரில, இல்லை முடிக்க முடியலையான்றதும் தெரியல. இன்றைய தினத்தில் 38வது தலம், 37வது தலம் என்று சொல்லக்கூடியது நமக்கெல்லாம் திருவையாறு என்று சொல்லக்கூடிய தலம். அந்த தலத்தில் இறைவன் 5 ஆறுகள் என்று சொல்லக்கூடிய ஆறு ஓடுவதனால் அவருக்கு ஐயாரப்பன் என்பது பெயர். புற்று மண்ணால் ஆனவர் ஐயாரப்பன். நேற்றைக்கு ஒரு சில தகவல்கள் சொல்லாததுனால இன்னைக்கு அந்த தகவலை சொல்லி அடுத்த தலத்துக்கு போயிடலாம். புற்று மண்ணினால் ஆக ஐயாரப்பன். அந்த திருவையார் தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு அபிஷேகம் கிடையாது. கீழே இருக்கக்கூடிய ஆவுடைக்கு மட்டும்தான் அபிஷேகம், மேலே இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு கிடையாது. தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும். ஐயாரப்பனுடைய அது புற்று மண்ணால் ஆனது, சுயம்பு லிங்கம். அது மட்டும் இல்லை, அந்த தலத்தில் சிவபெருமான் தானே ஒரு சைவ பிள்ளையாக பிறந்து தன்னைத்தானே பூஜை செய்து கொண்ட தலம் திருவையார். சிவபெருமான் தன்னை தானே பூஜித்த தலம் திருவையார். தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும். என்ன கேட்பாங்க இல்லையா, எக்ஸாமில் கேட்குற மாதிரி நம்மளோட மனசுக்குள்ளே ஏதாவது சில ஆன்மீக தகவல்கள் தெரிந்து கொள்ளணும்னா, சிவபெருமான் தன்னைத்தானே பூஜித்த தலம் எது? திருவையாறு. அவரே ஒரு சைவ பிள்ளையாக காசிக்கு போகணும்னு இருந்தாராம். கடைசி வரைக்கும் அவரால் காசிக்கு போக முடியலையாம். கடைசியில சுயம்பு லிங்கமாக புற்று மண்ணால் ஆன லிங்கம். அது கீழே இருக்கக்கூடிய ஆவுடைக்கு தான் எது அபிஷேகமே தவிர மேல இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் கிடையாது. அது மணலினால் ஆன சிவலிங்கம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய பெருமான் திருவையாறு அப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயாரப்பன். அந்த திருவையாறு தலத்தில் தன்னைத்தானே பூஜித்து கொண்ட ஒரு பெருமான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பெல்லாம் திருவையாறு தலத்திற்கு உண்டு. வாழ்க்கையில ஒரு முறையாவது சிவபெருமான் தன்னைத்தானே பூஜித்த அந்த தலத்திற்கு போய் நீங்கள்லாம் கூட ஒரு முறையாவது என்ன பண்ணணும்? தரிசனம் பண்ணணும். அந்த ஐயாரப்பனை போய் தரிசனம் பண்ணணும். அங்க இருக்கக்கூடிய தர்ம சம்வர்த்தினி அப்படின்ற அம்பாள், தர்மத்தையே வளர்த்தாலாம் அம்பாள். அந்த தர்மத்தை வளர்த்ததுனால அவருக்கு அறம் வளர்த்த நாயகின்னு பேரு. அறம்னா தர்மம்னு அர்த்தம். அந்த அறம் வளர்த்த நாயகியே கண்ணார காணணும். எல்லா அம்பாலும் நம்ம அம்பால் எல்லாம் சொர்ணாம்பிகை எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். ஆனா அந்த அம்மா மட்டும் மகாவிஷ்ணு எப்படி இருப்பாங்களோ அந்த வடிவத்தில் இருப்பாங்க. யாரு? திருவையாறு தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் அறம் வளர்த்த நாயகி. அப்போ அந்த தலத்தினுடைய தரிசனம் இப்போ இந்த நேரத்தில் நிறைவடைந்து நம்ம சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தலம் திரு ஒற்றியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவொற்றியூர். அந்த திருவொற்றியூர் என்று சொல்லக்கூடிய தலம் நம்ம ஸ்டேட்ல நம்ம சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தலம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலம். 51 சக்தி பீடத்தில் இச்யா பீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலம். அப்படின்னா என்னது? இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, 3 சக்தி இருக்கு இல்லையா? அதுல இச்சா சக்தி, கிரியா சக்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுல நமக்கு ஆசையை கொடுக்கக்கூடிய சக்தி பீடம் அப்படின்னு அர்த்தம். இச்சா சக்தி அப்படின்ற பீடம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இச்சைன்னா ஆசைன்னு அர்த்தம். இச்சைன்னா ஆசைன்னு அர்த்தம். அப்போ அந்த ஆசை இல்லைன்னா துறவரம் மேற்கொள்ள முடியுமா? ஆசை இருந்தால் மட்டும்தான் மனிதர்கள். ஆசையே இல்லைன்னா நம்மெல்லாம் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், முனிவர்கள் அந்த மாதிரி வந்துருவோம் லிஸ்ட்ல. ஆனா நம்ம ஆசையை தூண்டும் விதத்துல இருக்கக்கூடியவர் தான் இந்த பீடம். ஏன் ஆசையை தூண்டணும்? உன்னால ஆசையை தூண்டினால் கட்டுப்படுத்த முடியுதான்னு பார்க்கணும். 6வதா ஒரு அறிவு கொடுத்துருக்கிறோமே, எதுக்கு? ஆண்டவன்
ஆசையை கட்டுப்படுத்துறதுக்கு. அப்ப கட்டுப்படுத்த முடியுமா ஒரு கேள்வி. ஆனா கட்டுப்படுத்தலாம். என்ன சொல்லப்படுது? கட்டுப்படுத்தலாம். எப்படி கட்டுப்படுத்தலாம்? தேவையானவற்றுக்கு மட்டும் ஆசைப்படணும், தேவையில்லாததற்கு ஆசைப்படக்கூடாது. ஏத்த வீட்டுக்காரு கார் வாங்கிட்டார், நம்ம வாங்கணும். பக்கத்து வீட்டுக்காரு நிலம் வாங்கிட்டார், நாம வாங்கணும். அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதெல்லாம் நினைக்கக்கூடாது. நேர்மையா என்ன நினைக்கணும்? நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், ஆரோக்கியமான குழந்தைகள், நோயற்ற குழந்தைகள், ஆயுளுள்ள குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு அறிவு வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணணும். கல்வியை கொடுத்தா அவன் செல்வத்தை அவனே சம்பாரிச்சுப்பான், நம்ம சேர்த்து வைக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? இதையெல்லாம் அந்த மாதிரி நியாயமான ஆசைகளை நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணோம். ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையா, அதை கேட்கலாம். ஒரு சாதாரணமாக குடியிருக்கிறது, நான் வாடகை வீட்டில் இருக்கேன், ஒரு எனக்கு இருப்பதற்கு ஒரு இல்லம் வேணும், கேட்கலாம். இதெல்லாம் ஒரு நியாயமானது. அதுக்காக நான் 40 ஏக்கரில் தான் எனக்கு பங்களா வேணும்னு கேட்கக்கூடாது. 10 அடிக்கே வழி இல்லாத போது 40 ஏக்கரில் கேட்கறது நியாயமா இல்லையா? அதெல்லாம் பேராசை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பீடம் இச்சாசக்தி என்கின்ற பீடம். அப்போ இச்சாசக்தின்னா ஆசை அப்படின்னு ஒரு அர்த்தம், இச்சை அப்படின்னா ஆசைன்னு அர்த்தம். கிரியாசக்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு முழுமையாக ஞானத்துக்கு முன்னாடி படின்னு அர்த்தம். புரிந்து நடத்தல்னு அர்த்தம். புரிந்து நடந்து கொள்ள அறிவை கொடுத்திருக்கின்ற பொழுது நமக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கு. அறிவு கொடுத்துட்டு இந்த உடம்பையும் கொடுத்திருக்கிறார் இறைவன். இந்த உடம்பை கொடுத்திருக்கிற இறைவன் வீடு தேடி வழிபாடு செய்வோம். வீடு தேடி இறைவன் திருவருள் தருவார, நாம தான் அவரை தேடி வரணும். ஆனா அப்படி இருந்தும் இறைவன் வரார். எப்போ வரார்? இந்த ஊரு சுத்துற மூர்த்தின்ற இல்லையா, உற்சவ மூர்த்தி எங்க சுத்துறாரு? ஊரெல்லாம் சுத்துறாரா இல்லையா? அவருக்கு ஏன் சுத்துறாரு அப்படின்னா, அந்த ஈ, எறும்பு, நாய், நரி, பல்லி, பூரா, அப்புறம் ஊனமானவர்கள், வயதானவர்களால இந்த காரணீஸ்வரரையும் சொர்ணாம்பிகையும் தரிசனம் பண்ண முடியாதவர்கள் யாரேனும் இருந்தா அவர்களுக்கு திருவருள் தருவதற்காக அவரா வரார் வீடு தேடி. இந்த ஊரை சுத்துற மூர்த்திக்கு உற்சவ மூர்த்தின்னு பேரு. அப்ப அப்படி சொல்றோம் இல்லையா, கிரியா அப்படின்றது என்ன? இந்த உடம்பை வைத்து நாம தேடணும்னு அர்த்தம். எதை? ஞானத்தை தேடணும்னு அர்த்தம். அப்ப இந்த மூணுத்தையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப இந்த பீடம் இச்சா பீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பீடம். திரிபுர சுந்தரி என்பது அம்பாளுடைய நாமம். வடிவுடை அம்பாள் என்பது பெயர். இந்த தலத்தில் யார் யார் பாடி இருக்கிறாங்க அப்படின்னா, சம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார், அப்பர் பாடியிருக்கிறார், சுந்தரர் பாடியிருக்கிறார், பட்டினத்தார் பாடியிருக்கிறார். 4 பேர்கள் பாடியிருக்கிறதோட வள்ளலார் சுவாமிகளும் பாடியிருக்கிறார். வாழ்நாள் அடைவர் வறுமையுளார் நன்மனை மக்கள் பொன் பூன் உடல். அவர் சொல்லும் பொழுது சொல்றார், இந்த 16 வகையான செல்வத்தை சுட்டி காட்டுறார். வாழ்நாள் அடைவர் வறுமையுளார் நன்மனை மக்கள் பொன் பூன் ஆள் இடம் புகழ் போதம் பெறுவே பின்மையொன்றும் காணான் இன்னாமம் கருதுகின்றோம் ஒற்றை கண்முதல் பார் மானார்வ உற்றமையிலே வடிவுடை மாணிக்கமேன்றார். இந்த தலத்தில் தான் வள்ளலார் சுவாமிகள் ஒரு முறை பிரசங்கம் பண்ணி கொஞ்சம் லேட்டா வந்துட்டார். அன்னி கதவை தாப்பால் போட்டு தூங்கிட்டு இருந்தா. பசி தாங்க முடியல. ஏன்னா பசி வந்தா பத்தம் பறந்து போகும். எது? மானம், ஈனம், சூடு, சொரணை, அப்பா அம்மா, காதல், காமம் எல்லாம் போகுமா? இதுதான் இருக்காது, எல்லாம் போகும். ஏன்னா பசின்னா அவ்வளவு கொடுமை. அப்போ அந்த பசியினாலே பிறண்டு 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 படுத்துட்டு இருக்கார். அப்போ அன்னியினுடைய ரூபத்தில் இந்த திருவொற்றியூரினுடைய மாணிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவுடையாம்பாள் அன்னியனுடைய ரூபத்துல கொண்டு சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டு முடிச்சு படுத்து தூங்கிட்டார் நிம்மதியா. பொழுது விடிஞ்சது. ஏன் தம்பி இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன், வரவே இல்லையே, எப்பதான் வந்தீர், சாப்பிடாமே தூங்கிட்டீரா அப்படின்னு கேட்டாய். அண்ணி நீங்க தானே வந்தீங்க, கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன், அப்புறம் தம்பின்னு தட்டி எழுப்பி எனக்கு சாப்பாடு கொடுத்து என்னை தூங்க வச்சுட்டு இல்லை நீங்க போனீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் தாப்பால் போட்டு போய் படுத்தவை இப்பதான் தம்பி வெளியில எழுந்து வர்றேன்னா. யாரு? அந்த அண்ணியார் அம்மையார் சொன்னா. அப்பதான் சொன்னார், ஆஹா நான் நேற்றைக்கு வடிவுடை அம்பாளை பார்த்துட்டு வந்தேன். அந்த திரிபுர சுந்தரி என்கின்ற அம்பாள் எனக்கு உணவையும் கொடுத்து என் அன்னி ரூபத்துல என் பசியை ஆற்றி இருக்கிறாள். வள்ளலாருடைய பசியை போக்கியவள் இந்த அம்பாள்.
வள்ளலாருடைய பசியை போக்கியவள் இந்த அம்பாள். அதனாலதான் அவர் பாடினார் என்னென்ன, வாழ்நாள் அடைவர் வறுமையுளார். உலகத்துல எத்தனை வறுமை இருந்தாலும் இந்த அம்பாளை வழிபாடு செய்தீங்கன்னா நிச்சயமாக வறுமை தீரும் என்று பாடினார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒன்று திரு ஒற்றியூர். கடையவன் சாமவேதன் சசி தாங்கிய சங்க வெண்தோடு உடையவன் ஊனமில்லி, என்ன சொல்றார், ஊனமில்லி உறையும் இடம் ஒற்றி ஊரே. சம்பந்த பெருமான் பாடுறார், பாம்பின் வாய்தோரை போல பல பல நினைக்கின்றேனை ஒம்பி நீ உய்ய கொள்வாய் ஒற்றியூர் உடைய கோவே. அப்பர் பெருமான் பாடுறார், வழிக்கு விழினும் திரு பெயரல்லால் மற்ற நான் அறியேன் மறு மாற்றம் ஒழுக்க என் கணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றியூர் எனும் ஊர் உறைவேனே. சுந்தரர் பாடினார். அதே போல பட்டினத்தார் பாடுறார், வாவி எல்லாம் தீர்த்தம் மணல் எல்லாம் வெந்நீர் காவணங்கள் எல்லாம் கணநாதா ஈது மூ உலகில் என்றென்றும் மெய்த்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூர். இது சிவலோகம், என்றென்றும் மெய்த்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூர்னார். வாவி எல்லாம் தீர்த்தம் மணலெல்லாம் வெந்நீர் காவணங்கள் எல்லாம் கணநாதா மூ உலகில் ஈது சிவலோகம் என்றென்றும் மெய்த்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூர்னார். ஒரு முறையாவது திருவொற்றியூரை போய் பக்கத்தில் இருக்கிற நாம சென்னைக்கு அருகாமல் இருக்கிறவங்க என்ன பண்ணணும், ஒரே ஒரு முறையாச்சும் போய் பார்த்துடணும். அப்பேற்பட்ட திருவொற்றியூர்ல பட்டினத்தாருக்கு குருத்து கரும்புன்னு சொல்லுவோம் இல்லையா, பேய் கரும்புன்னு சொல்லுவாங்க. அந்த கரும்பு இனித்த ஒரு இடம் அந்த இடம், அந்த தலத்தில் தான் பட்டினத்து அடிகளுக்கு முக்தி கொடுத்த இடம். ஆதிபுரி என்று சொல்லுவாங்க. ஆதி சைவபுரி அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரு. சமீபத்தில் தான் இந்த மார்கழி மாதம் தொடங்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் கவசத்தை பிரித்து என்ன பண்ணுவாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவருக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணி காப்பு எல்லாம் பண்ணி மறுபடியும் காப்பு போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட திருவொற்றியூர் அப்படின்னு சொல்லக்கூடியது மந்திரம் எந்திரம் தந்திரம் ரூபம் இது எல்லாமே நிறைந்த ஒரு இடம். சத்து சித்து ஆனந்தம் இது மூன்றையும் தரக்கூடிய இடம் திருவொற்றியூர். இது மூன்றையுமே தரக்கூடிய இடம் திருவொற்றியூர். இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தி என்கின்ற 3 சக்தியும் ஒரு சேர இருக்கக்கூடிய இடம் திருவொற்றியூர். ஒரு தலத்துல ஒரு சக்தி தான் இருக்கும், எல்லா சக்தியும் இருக்காது. ஆனா இந்த தலத்துல மட்டும் 3 சக்தியும் ஒரு சேர இருக்கின்றதாம். அதே மாதிரி சுந்தரர் யார கல்யாணம் பண்ணார், அந்த தலத்துல யார கல்யாணம் பண்ணார், தப்பு, சங்கிலி நாச்சியாரை கல்யாணம் பண்ணார். பறவையார் எந்த இடத்துல உள்ளவர், திருவாரூர்ல உள்ளவங்க, இங்க இல்ல, சங்கிலி நாச்சியாரை கல்யாணம் பண்ணார். பறவையார் அங்க இருப்பார். அப்பதான் வள்ளலார் இதே தலத்துக்குரிய பாடல்ல சொல்லிட்டே வருவார். இந்த அடியும் முடியும் பிரம்மாவும் நாராயணனும் தேடினாங்களே, பறவையாருடைய வாசப்படியா இருந்திருந்தா 2 பேரும் ஈஸியா பார்த்துக்கலாம் பார். ஒரு முறை அல்ல 2 முறை தூது போனார். ஏன்னா இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அந்த அம்மா கோச்சிண்டா இல்லையா, பறவை நாச்சியார் கோச்சிண்டா. சங்கிலியாரை கல்யாணம் பண்ணிட்டு சத்தியம் பண்ணார். எங்க, அந்த தலத்துல தான் சத்தியம் பண்றார். நான் உன்னை விட்டுட்டு போவே மாட்டேன்னார். ஆனா போனதான் கண்ணு போச்சு. இந்த திருவிளையாடெல்லாம் நடந்த ஒரு தலம். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் ஏதோ ஒரு கற்பனை கதை, யாரோ ஒரு ஆசிரியர் எழுதி வச்சுட்டு போயிட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் கற்பனையே கிடையாது. வாழ்க்கையில 63 நாயன்மார்கள் வாழ்ந்தது உண்மை, பாடியது உண்மை, அவர்கள் நடந்த திருவிளையாடல் உண்மை. இது சத்தியம். பொய் சொன்னா என் தலையில இடி விடுமா, வாரியார் சுவாமிகள் சொல்வார். நான் பொய் சொன்னேன்னா என் தலை மேல இடி விடும்பார். எதுக்கு இதை சொல்றேன்னா,
நிறைய பேர் என்ன நினைக்கிறான்னா, என்ன இது இப்படியெல்லாம் கதை நடந்திருக்குமா? ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நம் இந்து புராணத்தில் இருக்கக்கூடிய திருவிளையாடலை போன்று வேற எந்த மதத்திலும் உங்களால காட்டிக்கவே முடியாது, வேற எந்த மதத்திலும் சொல்ல முடியாது. சூரியன் என்று தோன்றினானோ பூமி என்று தோன்றியதோ அன்றிலிருந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு மதம் எதுன்னு கேட்டா இந்து மதம். உலகத்தில் எந்த இடத்தில் நோண்டினாலும் எந்த இடத்தில் பூமியை தோண்டினாலும் கிடைக்கக்கூடியது சிவலிங்கத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. ஆப்கானிஸ்தான்லயா இருக்கட்டும், அது லண்டனா இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும், இல்ல உலகத்துல மலேசியா, சிங்கப்பூர், எந்த தலத்தை பூமியில தோண்டி எடுத்தாலும் முதல்ல கிடைக்கிறது எதுடான்னா சிவலிங்கம். அப்ப நீங்க யோசித்து பாருங்க, எந்த காலத்தில் இருந்து இருந்திருக்கின்றது நம்ம சைவ மதம் என்று சொல்லக்கூடியதை யோசிக்கணும் எல்லாருமே. ஏன்னா நான் ஒரு இது கொடுத்தா ஒரு அடியார் போன் பண்ணி கேட்கிறார், ஏங்க பொய் சொல்லலாங்க, அதுக்கு கூட இப்படியா சொல்றது, 5 லட்சம் ஆண்டு காலம் ஆச்சுன்னு சொல்றீங்களே, திருவண்ணாமலை தோன்றி பொய் சொல்லலாம், பொருந்த சொல்ல வேண்டாமா அப்படின்றார். நான் சொன்னேன், நாசா விஞ்ஞானிகள் சொன்னாங்க, போய் விஞ்ஞானிய போய் கேளு, நானும் செய்தியை படிச்சுட்டு தானே சொல்றேன், 5 லட்சம் ஆண்டு காலத்திற்கு முன்னதாக எரிமலையாக சொரூபமாக தீப சொரூபமாக காட்சி கொடுத்த பெருமான். அப்ப அந்த காட்சியை பார்ப்பதற்கு திருவடியை தேடிய பெருமான். அப்படிப்பட்டதெல்லாம் இருக்கு அப்படின்றது. 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், 4000 திவ்ய பிரபந்தம், நமக்கு இருக்கக்கூடிய 12 திருமுறை என்று சொல்லக்கூடியது, திருப்புகள் என்று சொல்லக்கூடியது, இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளவோ இருக்கு. திருவிளையாடல் புராணம் இருக்கு, சேக்கிலார் பெரிய புராணம் பாடி வச்சுருக்கார், எவ்வளவு புராணங்கள் இருக்கின்றது. அப்ப நாம எல்லாம் உண்மையிலே இந்து மதத்தில் பிறந்ததற்கு நாம எல்லாம் பெருமைப்பட வேண்டாமா? நம்மளாம் இருக்க. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றான்னா, உங்க கையில் எப்படிதான் எந்த கடவுளை தான் நீங்கெல்லாம் வணங்குவீங்க? 1000 கடவுள் இருக்கு, 1000 கடவுள் பேர் வச்சுருக்கா. சிவபெருமான்றீங்க, பெருமாளுன்றீங்க, அப்புறம் காலபைரன்றீங்க, பிள்ளையாருன்றீங்க, முருகருன்றீங்க, அம்பாள்ன்றீங்க, அப்புறமா பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரன்றீங்க, அப்புறம் இன்னொரு எத்தனையோ இப்போ வாராகின்னு சொல்றீங்க, எவ்வளவு பேரை வச்சிருக்கீங்க. என்னன்னா அப்போ இவ்வளவு பேர் இருந்து வழிபாடு பண்ணி இருக்கிறாங்களா இல்லையா? இவ்வளவு பெரிய கடல். என்ன சாதாரணமா ஏதோ ஒரு 100 பேர் 50 பேர் வணங்குறதா இருந்தா ஒரு ரூபத்தில் காட்சி கொடுப்பார். 1000 கோடி, எத்தனை கோடி வணங்கினாங்கள் என்று யாருக்கும் தெரியாது. அவ்வளவு பேர் வணங்குவதற்கு ஒரு நாமம் போதுமா? ரூபம் ஒண்ணுதாங்க, பல ரூபத்தை நமக்கு இறைவன் காட்சி கொடுக்கிறார், அவ்வளவுதான் விஷயம். சிவபெருமான் ஒருவர் தான், முருகரா இருக்கிறார், அம்பாலா இருக்கிறார், அவரே பிள்ளையாரா இருக்கிறார், காலபைரவரா இருக்கிறார், வீரபத்ரா இருக்கார், பெருமாளா இருக்கார், பிரம்மாவா இருக்கார், யமனா இருக்கார், சூரியனா இருக்கார், சந்திரனா இருக்கார். எல்லாம் ரூபம், அவருடைய ரூபம் தான் எல்லாமே. எல்லாம் சிவமயம், எல்லாம் சிவமயம், அதுதான் உண்மை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நம்ம மதத்துக்கு உண்டு. அதனால நம்பினோர் கைவிட மாட்டார். நம்பணும், பொறுமை இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமை இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் எல்லாம் வாழ்க்கையில ஜெயிக்கலாம். வாழ்க்கையில பொறுமையோடு இருந்தோம்னா பெருமை சேரும். இந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என்கின்ற ரூபத்தோடு திருவொற்றியூர் என்ற தலம் ரொம்ப அற்புதமான தலம். அந்த தலத்தில் அவதாரம் செய்வதற்கு முன்னாடி அந்த தலத்தில் மோட்சமடைந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பட்டினத்தார். மோட்சமடைந்தவர் பட்டினத்தார், ரொம்ப அருமையான பட்டினத்தார். ஏன் அவருக்கு பட்டினத்தார் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, காவேரி பூம்பட்டினம் அப்படிங்கிற தலத்துல அவர் அவதாரம் பண்றார். அப்படி அவதாரம் பண்ணும் பொழுது அவருடைய தந்தையார் பெயர் சிவனேசர், தாயாருடைய பெயர் ஞான கலைன்னு பேரு. நாமெல்லாம் பேரு வச்சா இன்னைக்கு என்னென்னமோ வைக்கிறோம். சிவநேசர், எவ்வளவு அருமையான பேர் பாருங்க. ஞான கலை, ஞான அறிவுக்கே கலையா அந்தம்மா, ஞானத்தினுடைய கலையாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு மகவாக காவேரி பூம்பட்டினத்தில், அது காவேரி பூம்பட்டினம் என்பது அந்த எல்லைக்கு உட்பட்டது. ஆனா பல்லவ நீச்சரம் அப்படின்னு பேர் அவர் பெற அவதாரம் பண்ண தலத்துக்கு. அப்படி அந்த தலத்துல அவர் அவதாரம் பண்றார். அவருக்கு திருவெண்காடர் என்கின்ற பெயர் வச்சாங்க. அவர் என்ன பெயர் வைக்கிறாங்க? திருவெண்காடர். என்ன, திருவெண்காடரை வேண்டி பிரார்த்தனை பண்ணி இந்த குழந்தை பிறந்தது, அதனால அவருக்கு திருவெண்காடர் அப்படின்னு பெயர் வச்சாங்க.
நாமும் கொஞ்சம் ஒரு தலத்துக்கு முன்னாடி பார்த்தது திருவெண்காடு தலத்தை நாமும் எல்லாரும் பார்த்தோம். அப்பவே சொன்னேன், திருவெண்காடர்னு பட்டினத்தாருக்கு பேர் வச்சிருந்தாங்க அப்படின்னு. அப்படி பேர் வைத்து அவரை வளர்த்து வருகிற பொழுது இவருக்கு ஒரு அக்கா இருந்தாங்க, தமக்கைய அக்கா ஒருத்தர் இருந்தாங்க. அப்ப இங்க இருக்கின்ற பொழுது இவர்கள் வளர்றாங்க. வளர்ந்த உடனே சிவகாமி அம்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மையாரை திருமணம் செய்து வைக்கிறாங்க. சிவகாமி என்கின்ற, அதாவது சிவகலை அம்மையாரை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி திருமணம் பண்ணி வச்ச உடனே 16 வயசுல கல்யாணம் ஆச்சு. 35 வயது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. எத்தனை வயசு? 35 வயசு வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. அப்ப அந்த குழந்தை பாக்கியம், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பலமுறை, குழந்தை இல்லைன்னு நிறைய பேர் வருத்தப்பட வேண்டாம். இறைவன் முக்தி தருவதற்காக கூட குழந்தையை கட் பண்ணி இருக்கலாம். ஏன்னா வள்ளால மகாராஜான்னு சொல்லக்கூடியவருக்கு அப்படிதான், அப்பா உனக்கு முக்தி, இந்த பிறவியோடு உன்னுடைய இது முடிய போகுது, சந்ததி முடிய போகுதேன்னு வருத்தப்படாதே, நானே உனக்கு குழந்தையா ஈமக்கிரியை பண்றேன் அப்படின்னு சொன்னார். ஸ்லாதன மகரிஷிக்கு கூட நந்தியம்பெருமான் முடிக்கிறார். ஏன்னா அந்த முக்தி தரக்கூடிய தருணங்கள்ல அதே மாதிரிதான் பட்டினத்தாருக்கும் கூட முடிய போகிறது. குபேரன் காவேரி பூம்பட்டினத்துல அந்த ஓரத்துல முதல்ல, ஏன்னா பட்டினத்தார் எப்படி அவதாரம் செய்கிறார் அப்படின்னா, குபேரன் நண்பர் ஈசனும் சிவபெருமானும் குபேரரும் நண்பர்கள். அவருக்கு குபேரர் சொல்றார் சிவபெருமான் கிட்ட, எங்க கைலாயத்துல, சுவாமி எல்லாரும் சொல்றாங்க இந்த பூலோகத்தினுடைய பெருமை ரொம்ப பெருமையா இருக்காமே, அங்கதான் காசி இருக்கான், அங்கதான் ராமேஷ் இருக்கான், அங்கதான் ரிஷிகேஷ் இருக்கான், அங்கதான் ஹரித்துவார் இருக்கான், அங்கதான் கங்கை ஓடுதான், அங்கதான் காவேரி ஓடுதான், அங்கதான் நர்மதா ஓடுதான், அங்கதான் எல்லா புண்ணிய நதிகளும் ஓடுதான். அது மட்டும் இல்லை, 14 உலகத்தில் எவர் பாவம் செய்தாலும் பூமியில போய் அவதாரம் பண்ணிதான் பாவத்தை தீர்க்கணுமா. நான் ஒரு முறை அந்த ஊருக்கு போயிட்டு வர. அப்படியா, சரி. அதுக்கு எதற்கு என்கிட்டத்தில் அனுமதி இல்லை, நீங்க கொடுத்த வேலையை நான் சரியா செய்யணும் இல்லையா. மகாலட்சுமி 8 லட்சுமிக்கு அதிபதி யார்? அவரு திருமால் தான். ஆனா அந்த செல்வங்கள் யாருக்கிட்ட இருக்குன்னா குபேரர் கிட்ட இருக்கும். அந்த செல்வங்களை கணக்கு பிள்ளையாக இருந்தவர் தான் பார்க்கிறார், குபேரர் தான் பார்க்கிறார். அப்ப அந்த குபேரர் பார்க்கிற பொழுது அது கூட யாரோ கேட்டாங்க, குபேர மூலை எது? ஈசான மூலைக்கு ஆப்போசிட் குபேர மூலை. அப்போ பீரோ எப்படி வைக்கணும்? இப்போ நான் உட்காந்துருக்கேன் இல்லையா, இந்த மூலையில பீரோ வச்சணும், அந்த மூலை பகுதியில் பீரோ வச்சு ஓப்பன் இது இப்படி பார்க்கணும், எது வடக்கு பார்த்து இருக்கணும். குபேர மூலையில பீரோ வைக்கணும், ஓப்பன் பண்றது வடக்கு பார்த்து இருக்கணும். கிழக்கு மேற்க வச்சுட்டு கிழக்க வச்சோம்னாக்க அந்த சூரிய உதயம் எரிக்கும் அப்படின்பாங்க. இதெல்லாம் ஒரு வாஸ்துன்னு சொல்லப்படுது. அதனால நம்ம இப்ப அந்த கதைக்கு போக வேண்டாம். குபேர மூலை எது என்பதை மட்டும் தெரிந்து கொள்வோம். இப்ப குபேரனாக இருக்கக்கூடியவர் பார்க்கிறார், சுவாமி பூலோகம் அவ்வளவு சிறப்புன்னு சொல்லப்படுகிறது இல்லையா. நான் ஒரு முறை போய் அந்த பூலோகத்துல கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன், உங்களையும் சில தலங்களை பார்க்கிறேன். காவேரி பூம்பட்டினத்துக்கு அப்படி வந்தார். வந்த பொழுது அங்க ஓடக்கூடிய அந்த காவேரி ஆறு, அங்க வீசக்கூடிய தென்றல் காத்து, அங்க இருக்கக்கூடிய சோலைகள், அங்க இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பார்த்து, அங்க இருக்கக்கூடிய ஈசனை பார்த்து, எல்லாவற்றையும் பார்த்தவருக்கு மனசுல ஒரு ஆசை வருது. ஒரே நாள் வந்துட்டு போறோமே, கொஞ்ச நாள் இங்க இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நான் முன்பே சொன்னேன், ஆசை அருமிங்கள் அருமிங்கள் ஈசனாயினும் ஆசையை அருமிங்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமிங்கள். அப்போ எப்படி ஆசைப்படணுமா வேண்டாமா? ஈசன் மீது வைக்கக்கூடிய ஆசையானாலும் அறுத்துடணும். ஏன்னா அதுவும் அவர் காட்சி கொடுக்கலன்னா அது ஒரு பிரச்சனை இல்லையா. இன்னொன்னு, ஈசனே ஆயினும் ஆசையை அறுத்தணும். அதனால்தான் அவர் சிவனேன்னு உட்காந்துருக்கார். என்னவா உட்காந்துருக்கார்? சிவனேன்னு உட்காந்துருக்கார். விருப்பு வெறுப்பு இல்லாதவர் சிவபெருமான். வேண்டியவர் வேண்டாதவர் அதெல்லாம் எதுவும் கிடையாது அவர்கிட்ட. விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது, விரும்புறது ஒன்றும் கிடையாது, வெறுத்து ஒதுக்குறதையும் ஒன்றும் கிடையாது.
அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஊமத்தம் பூன்னு ஒரு பூ இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? காய் கிடையாது, முள்ளு முள்ளா இருக்கிறதுக்கு பேர் காய். பெரும்பாலும் எல்லாம் தூக்கிட்டு வந்து அந்த காயை தூக்கிட்டு வந்து இதான் பூன்னு வச்சிடுறா. காயை தூக்கிட்டு வந்து இதான் பூன்னு வச்சிடுறா. இதான் மேடம் பூ, இதான் மேடம் பூனா, அம்மா அது பூ கிடையாது, அது முள்ளு காய். அது பூ என்பது வெள்ளை கலர்ல நீட்டா இவ்வளவு நீட்டா. அந்த காலத்துல வந்து இந்த நம்ம மைக் போடுற போது பாத்தீங்கன்னா புனல்னு ஒண்ணு கட்டுவாங்க, அந்த மாதிரி பூத்து இருக்கும். அது இவ்வளவு நீட்டு இருக்கும், காம்பு கொஞ்சம் நீட்டா அப்படி பூத்து இருக்கும். அதுக்கு பேரு தான் ஊமத்தம் பூன்னு பேரு. நீங்க அந்த பூவை தொட்டுவீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 3 மணி நேரம் ஆனாலும் நாத்தம் போகாது. இந்த ஊமத்தம் பூவை தொட்டீங்கன்னா 3 மணி நேரம் ஆனாலும் போகாது. கிட்டத்தட்ட 4 வாட்டி கை வாஷ் பண்ணணும், அப்பதான் அந்த நாற்றம் போகும். அவ்வளவு நாரம் அந்த பூ, ஒரு மாதிரி கசப்பான ஒரு நாற்றமாக இருக்கும் அது. ஆனா நமக்கு அது, ஆனா அதையும் விரும்புறாரா இவரு? நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நீ அதை கொண்டு வந்து வச்சுட்டு அப்பா ஈசா எனக்கு இதை கொடுன்னா கொடுத்துருவாரு. கையில தொட்டு 3 மணி நேரம் நாற்றம் எடுக்கக்கூடிய பூவை வைத்தால் கூட வேண்டியதை தரக்கூடிய ஒரு பெருமான் என்றால் யோசித்து பார்க்கணும் இல்லையா? அதனாலதான் அவருக்கு விரும்பியது எதுவும் கிடையாது, வெறுப்பது எதுவும் கிடையாது. அப்ப அந்த ஊமத்தம் பூவை கூட ஏற்றுக்கொள்றார். அதே மாதிரிதான் தும்பைப்பூ கூட அதே போலதான். அது வந்து தும்பப்பூ எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தும்பை அப்படின்னு சொல்லி ஒரு பெண், அந்த பெண் வந்து தாசி. தினமும் வந்து தன் தொழில் தொடங்குவதற்கு முன்னதாக சிவபெருமானை போய் பூஜை பண்ணிட்டு, சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவகதி தானே என்று இறைவா நான் ஏதோ முன்வினை கர்மான்னு சொல்லிட்டு முதல்ல போய் பூஜையை பண்ணிட்டு அழுது தொழுது வருவா. அடுத்து ஒரு பிறவி இருக்குமானா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிறவி வேண்டாம், நாயாவோ பேயாவோ கூட கொடுத்துரும், இப்படி ஒரு பிறவி வேண்டாம், வாழ்ந்தால் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழணும், அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடு, இல்லைன்னா பெண் பிறவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழுது புலம்பினான். தினமும் இது நடக்கும். ஒரு ஆடவர் வந்துட்டு போனா குளிச்சுட்டு சிவபூஜை பண்ணிட்டு திருப்பி அந்த அம்மா செய்வார். ஆப்போசிட்ல ஒரு அடியார்னா சிவடியார் மட்டும் இல்ல, முற்றும் துறந்த ஞானி. அவர் முற்றுமே துறந்த ஒரு ஞானி. ஒரு கல்லா எடுத்து வச்சுட்டு இருக்கார். அந்த வீட்டு இவர் போனது எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறதுக்கு. அந்த வீட்டுக்கு எத்தனை பேர் வந்துட்டு போறான்னு ஒரு கல்லி வச்சிருந்தாராம். அப்புறம் அவரு கதை முடிஞ்சு மேல போனார். அப்படி போகிற பொழுது பார்த்தீங்கன்னா அவருக்கு நரகம் கொடுத்தாங்க, அந்த பெண்ணுக்கு சொர்க்கம் கொடுக்க போறாங்க. இன்னும் நான் அந்த கதைக்கு வரேன். அப்ப இவர் கேட்கிறார் அந்த முனிவர் பெருமான், அது என்ன அந்த பெண்ணு ஒழுக்கமற்ற பெண்ணு, அந்த பெண்ணுக்கு மட்டும் நீங்க எதை கொடுக்குறீங்க? சொர்க்கம் கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் இது கொடுக்குறீங்கன்னு. பிறர் நான் இது இந்த கதையை எதுக்கு சொல்றேன்னா, பிறர் செய்யக்கூடிய பாவத்தை சுட்டி காட்டுவது கூட பாவம். அவன் தலையெடுத்து அவன் பண்றான், அவ தலையெடுத்து அவன் பண்றா, நாம ஏன் அந்த பாவத்தை சொல்லணும்? சொல்லுவதனாலும் பாவம் உண்டாகுமா? பிறர் யாராவது ஒருத்தர் பாவம் பண்றான்னா அந்த பாவத்தை நாம சொல்றதுனால அதுவும் பாவமா? நமக்கு ஏன் அந்த வம்பு? நாம சிவனேன்னு இருப்போமே. இந்த கணக்கு புள்ளியை எதுக்கு வச்சுக்கிறார் சிவபெருமான்? யமதர்மராஜா நம்ம பண்ற பாவத்தை எல்லாம் கணக்கு எடுத்து உக்காண்டு இருக்கார். அவருக்கு கணக்கு புள்ள ஒருத்தர் இருக்கார். யார் அவரு? யமதர்மராஜாவின் கணக்கு புள்ள யாரு? நம்ம பாவ புண்ணிய கணக்கு மொத்தமே லிஸ்ட்ல இருக்கும். நீ என்ன பண்ணாலும் அந்த லிஸ்ட் மாறாது. என்ன சுவாமி சித்திரகுப்தா இந்த 1 கோடி வச்சுக்கோ, என் கணக்கை மாத்தனா மாத்தவா போறாரு? அவர் மாத்த மாட்டார். அப்படிப்பட்ட ஒன்று கணக்கு புள்ள இருக்கார். அதனால நம்ம என்ன பண்ணாலும் அங்க தெரியும். இப்ப அந்த முனிவர் பெருமான் அந்த மாதிரி ஆன பொழுது இந்த தும்பை என்கின்ற பெண்ணை சோதிக்க வேண்டும் என்று சிவபெருமான் வரார். அந்த பெண்ணு கிட்ட ஒரு நியாயமான முறை என்ன அப்படின்னா, எல்லாரும் முண்டி அடிப்பாங்களாம். அந்த பெண் வந்து என்ன பண்ணுவான்னா, முதல்ல யார் காணிக்கை அவ வீட்டு வாசல்ல வச்சுடுறாங்களோ அந்த ஆளுக்கு தான் அன்னைக்கு ஒதுக்கப்படுவாள். வேற யாருக்கிட்டையும் அந்த அம்மா தன்னுடைய உடம்பை காட்ட மாட்டா. அப்படி ஒரு ஒழுக்கமான பெண் அந்த பெண் தும்பை.
இது என்ன பண்ணான்னா, அன்னைக்கு நம்ம சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு, உண்டியல்லேருந்து கொஞ்சம் காசு எடுத்துன்னு போய் சில்லறை காசா, கால்னா அரைனா ஓட்ட கால்னா அந்த மாதிரி கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வாசலில் வச்சுட்டார். வச்ச உடனே வச்சுட்டு, அதுவும் எப்படி ஒரு 90 வயசு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட்டு. இந்த பெண்களுக்கு தலை ஆடுறது வந்து இப்படி இப்படி ஆடும், ஆண்களுக்கு தலை ஆடுறத பார்த்துக்கிறீங்களா? இப்படிதான் ஆடும். ஏன் அது அவனை தான் கேட்கணும் அப்படின்றீங்களா? பெண் சொல்வாலாம், இல்லற வாழ்க்கை இதோட போதும், எனக்கு வேண்டாம் 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 பாலாம். ஆண் சொல்லுவாரா, எனக்கு இன்னும் வேணும் 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 அப்படின்னு சொல்லுவாராம். வாரியார் சுவாமிகள் அதை விளையாட்டா சொல்லுவார். அப்போ அந்த தலை இப்படி இப்படி ஆடின்னு இருக்கு. இந்த அம்மா குளிச்சு முடிச்சு சிவபூஜை பண்ணி முடிச்ச உடனே கதவை திறந்தா பார்த்தா சில்லறை காசு வச்சிருக்குது. ஐயா, யார் வைத்ததுன்னா, நான் தான் வச்சேன் அப்படின்னாரு. நான் தான் வச்சேன்னு சொல்றதுக்கே 3 hour ஆயிருக்கு. இவருக்கு பெண்ணாசை பாருங்க. அது அந்த அம்மா கூட்டு போன சில்லறை யார் வைக்கிறாங்களா, காசு யார் வைக்கிறாங்க, அவங்களுக்கு தான். இது உள்ள கூட்டு போகும்போது அந்த நாட்டை ஆளக்கூடிய மகாராஜா வந்துட்டார். பெண்ணே, இன்று எனக்கு நீ வேண்டும், ஐயா நாளைக்கு வாங்க. இன்று ஏற்கனவே புக்கிங் ஆயிடுச்சு. யாரு? இவர் தான். அவர் என்ன பெருசா கொடுத்துருப்பார்? என்னையா கொடுத்தேன்? ஒரு புடி சில்லறை காசு அப்படின்னார். சொன்ன உடனே, ஏம்மா 1000 தங்க காசு கொடுக்குறேன், நீ 1000 இல்லை 1 கோடி கொடுத்தாலும் வேண்டாம், இன்று இவர் ஒப்புதல், அவ்வளவுதான். அவர் அந்த அம்மா அழைச்சிட்டு போனா, உட்கார வச்சா, உணவு கொடுத்தா, பாத பூஜை பண்ணா. அதுக்கப்புறம் வயசானவராக இருக்கார் வேற. சரி, அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசித்தா. அவளுக்கு தெரிஞ்ச ஏதேதோ, என்ன ஐயா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது தேவாரம், ரொம்ப பிடிச்சது தேவாரம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இந்த அம்மா எல்லாம் அப்படி பாடினா. இதெல்லாம் கேட்டு கேட்டு அப்புறம் பார்த்தா சாமியார் இந்த சாப்பிட்டார் பாரு, இதெல்லாம் ஒன்று மேலே வருது, இன்னொன்று கீழே போகுது. 6 மணியிலிருந்து மறுநாள் பொழுது விடிகிற 6 மணி வரைக்கும், விடியற் காத்தால 4:30 மணி வரைக்கும் துணியை மாத்துறது, கூட்டு போய் மெதுவா பாத்ரூம்ல விடுறது, கழுவுறது, திருப்பி கூட்டிட்டு வர்றது, அஜோன்றது, திருப்பி கூட்டு போய் விடுறது, திருப்பி இதையே தான் நடந்துட்டு இருக்குது இந்த வேலை. எது? ஒன்று கையில பிடிக்கணும் எதை, வாந்திய, இன்னொன்று அந்த ஆடையில ஒழுகிக்கிட்டே பாத்ரூம் போவாரு. அதுக்குள்ள அந்த அம்மா அதை தொச்சு கிடிச்சு அங்க கழுவி விட்டு திருப்பி ஆடையை மாத்தி திருப்பி கொண்டு வந்து படுக்க, திருப்பி போவார். இப்படியே மாறி 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 நடந்துட்டு இருக்கு. 4:30 மணி ஆச்சு. சிவபெருமான் பார்க்கிறார், கொஞ்சம் கூட சலிக்கலையே, நான் கட்டினதா இருந்தா கூட நல்லவங்களுக்கெல்லாம் வருது, உனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இருப்பா. பெத்தவளா இருந்தா கூட சலிப்பா. என்ன மருந்து ஊத்தியும் இது சரியே ஆகலை, எந்த நேரத்தில் பிறந்து தொலைச்சதோ தெரில, வாரி கொட்டுறதுக்கே சரியாகுதும்பா. சலிச்சுப்பா இல்லையா? ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் சலிப்பு வரும். பெத்தவளுக்கும் சலிப்பு வரும், கட்டினவளுக்கும். ஏன்னா தாய்க்கு பின் தாரமல்லி, அவளுக்கும் சலிப்பு வரும். ஆனா முகமே சுளிக்கலையா. எதை? அந்த 1ஐயும் 2ஐயும் பிடிக்கிற பொழுதும் சரி, அவர் வாந்தி எடுக்கிற பொழுதும் சரி, எதையுமே மனம் சுளிக்கவே இல்லை. 4:30 மணி ஆச்சு. அந்த அடியார் கேட்கிறார், பெண்ணே என் மேல உனக்கு கோபம் வரலையான்னார். ஏன், எதற்கு வரணும்? இல்ல, நான் இவ்வளவு உன்னை கஷ்டப்படுத்துறேன், வேறு ஒரு நல்ல இளைஞன் வந்திருந்தா உனக்கு சுகத்தையும் கொடுத்திருப்பான், அதிக காசும் கொடுத்திருப்பான்.
ஆனா நான் உனக்கு ஒண்ணுமே கொடுக்கல, தொந்தரவு தான் கொடுக்கிறேன். கொடுத்ததே இத்தனுண்டு ஒரு சில்லற காசு. அதையே காட்டிலும் நீ எனக்கு பண்ண பணிவிடை இருக்கேன், அது எவ்வளவோ பெருசு. என் மேல உனக்கு கோபம் வரலையான்னார். அந்த பெண் சொன்னா, சிரிச்சினே சொன்னா, இல்லை சுவாமி. அந்த பெண் சொல்றா, இல்லை சுவாமின்னா. ஏன் வரலன்னா, இல்ல அவங்கெல்லாம் இந்த உடம்பு சதை பிண்டத்தை கேட்டாங்க. இது அழிந்து போகக்கூடிய சதை பிண்டம். இளமை என்பது கொஞ்சம் முடிஞ்சு போச்சுன்னா காது ஓர 2 முடி நரைச்சாவே முடிஞ்சு போச்சு இந்த தொழில், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னை யாரும் சீண்ட மாட்டா. ஆனா நீங்களும் காசு கொடுத்தீங்க. இந்த உடம்பால் என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். அவர்கள் என்னிடத்தில் இருந்து சுகத்தை அனுபவிப்பது போல நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், அந்த சுகம் கொடுப்பதற்கு பதிலா இந்த உடம்பால உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்திருக்கேன். அவ்வளவுதான், ரெண்டும் சமம் தான். இது வேற அது வேற கிடையாது. நான் சொல்ற கதை புரியுதா உங்களுக்கு? இந்த சதை பிண்டத்தை விரும்பி காசு கொடுக்கிறவர்களுக்கு நான் சுகம் கொடுக்கிறேன். இப்போ இந்த 1 2 வாந்தியை நான் அள்ளுவதனால உங்களுக்கும் சுகம் கொடுக்கிறேன், அவ்வளவுதான். ரெண்டுமே இந்த சதை பிண்டத்தினால் செய்கிறேன். சிவபெருமான் விஸ்வரூப தரிசனம் காண்பித்தார். அப்போ அந்த விஸ்வரூப தரிசனம் காண்பித்த அடுத்த வினாடி அந்த பெண்ணுக்கு கையும் உடல காலும் உடல, இவ்வளவு நேரம், இத்தனை மணி நேரம் இறைவன் என் கூட இருந்திருக்கிறாரே, அதுவும் நான் ஒரு இந்த தொழிலை செய்யக்கூடிய பெண், அருவருப்பில்லாமல் என் இல்லத்தில் வந்து இருந்திருக்கிற ஆனந்தம் ஒன்னும் அவளுக்கு புரியல. புரியாத பொழுது, சரி என் மனைவி கூட சகிப்பு தன்மையோடு செய்யாத செயலை எனக்கு நீ பண்ண இல்லையா, உனக்கு என்ன வேணுமோ கேள். அவன் கேட்டிருக்கலாம், நல்ல குலத்துல பிறந்திருக்கணும், நல்ல ஏதாவது வேணும், அது வேணும், இது வேணும், எப்படியாவது கேட்டிருக்கலாம். ஆனா அவ அதெல்லாம் எதுவுமே கேட்கல. என்ன தெரியுமா கேட்டா, அத அவசரம். நாமளும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இறைவன்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியாது, சில நேரத்தில் கேட்போம் இல்லையா? அது மாதிரி அவசரத்தில் என்ன பண்ணிட்டா, என் திருவடி உன் தலைமையில இருக்கணும்ட்டா. என் திருவடி உன் திருவடி என் தலை மீது இருக்கணும்னு கேட்டிருக்கணும். உங்க திருவடி என் தலையில படணும்னு அவ கேட்கணும். அவசரத்தில் என்ன பண்ணிட்டா, என் திருவடி தங்கள் தலை மீது இருக்கணும்ட்டா. சிவபெருமான் சிரிச்சுட்டே சொன்னார், அப்படியே ஆகட்டும். அடுத்த ஜென்மத்தில் தும்பை பூ என்ற தும்பை செடியாக பிறந்து அதில் இருக்கக்கூடிய பூவாக இருந்து என் திருவடியில் நான் உன் திருவடியை என் திரு முடியில் சுமக்கிறேன்னு சொல்லிட்டார். இன்னைக்கும் அந்த தும்பு பூவை இப்படி பிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டா கால் மாதிரி தான் இருக்கும். அது சாதாரண ஒரு அந்த பெண்ணுக்கு கூட கருணை செய்தவர் இல்லையா இறைவன். அதனால சொல்றேன், இறைவன் என்கின்ற அந்த ஒரு என்ன, இறைவன் எதையுமே ஒவ்வொருவருக்கும் யாரா என்ன ஆசைப்பட்டாலும் கொடுக்காம இருக்க மாட்டார், கொடுக்காம இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு பெருமான் குபேரன். இப்ப அந்த காவேரி பூமட்டத்துல வந்து உலா வந்த உடனே, சரி இங்கேயே என்ன ஆசை, இங்கே இருக்கணும்னு ஆசை, சரி ஒரு பிறவி இங்கே இருந்துட்டு வா, எங்கெல்லாம் தலங்கள் இருக்கோ அதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னார். ஏற்கனவே குபேரன் அல்லவ, பிறந்த இடமும் செல்வந்தர், மிகப்பெரிய செல்வந்தர் பிள்ளையாக பிறந்தார். அப்படி பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா சில காலத்துக்குள்ளர அப்பா சிவபதம் அடைந்து விட்டார். சிவனேசர் வந்து சிவபதம் அடைஞ்சுட்டார். அம்மா ஞான கலை வளர்க்கிறார்கள். அப்படி வளர்த்து வருகிற பொழுது 16 வயசு எல்லாம் கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே குழந்தை பாக்கியம் இல்லை. அந்த நாட்டை காவேரி பூம்பட்டினத்தை ஆண்ட அரசன் ஒரு முறை பட்டினத்தார் வீட்டு வாசல் வழியா வந்தா, வெள்ளி கதவுகள் போடப்பட்டிருந்த வாசல் யாரான்னு பட்டினத்தார் வீடு. என்ன கதவு? வெள்ளி கதவு போட்டு வச்சிருந்தார். அந்த ராஜா சொன்னாரா, யார் அவர், அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர், வாங்க வெள்ளி கதவை முதல்ல, ஏன்னா என் அரண்மனையிலேயே வெள்ளி கதவு இல்லை, நீ வெள்ளி கதவை வச்சுட்டு இருந்தா நான் சும்மா இருப்பேன்னா, அந்த வெள்ளி கதவை கழட்டிடு அப்படின்னார். மறுநாள் பட்டினத்தார் அதை கழட்டி எடுத்துட்டு தங்க கதவு போட்டார். அது மறுநாள் உலா வரும்போது பார்த்தீங்க
பார்த்தார். நான் உன்னை வெள்ளி கதவு, ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் கழட்டிட்டேனே, அதை எடுத்துட்டேன், புதிய கதவு போட்டிருக்கேன். எதில் போட்டிருக்கேன்? தங்கத்தில் போட்டிருக்கேன். முத்து பல்லக்கு வச்சு கட்டி இருந்தார். இந்த முத்தம்னு சொல்லுவோம் தெரியுமா, அது வெறும் முத்துக்களாலேயே கட்டி வச்சிருந்தார். அப்படி கட்டி இருந்ததை பார்த்த உடனே அவனுக்கு பொறாம வந்து நெருப்பு வச்சுட்டார். மறுநாள் பார்த்தீங்கன்னா வைரத்தால முத்தம் கட்டினாராம். யார் அவரு? இந்த பட்டினத்தார். 2500 வருஷத்துக்கு முன்னாடி 9 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி. அப்ப இருந்த ஆங்கிலேயர்கள் என்று சொல்லக்கூடியவர்களே இவர் வீட்டு வாசல்ல காவலர்களா நின்று இருக்கிறாங்கன்னா அப்ப எவ்வளவு வசதி படைத்தவரா இருந்திருக்குன்னு யோசி பாருங்க. அப்பவே 40 காவலர்கள் இருந்தாங்களாம். யார் வீட்டுக்கு? பட்டினத்தார் வீட்டுக்கு. அப்ப எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருந்திருப்பார். இந்த 2500 வருஷத்துக்குள்ள அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவா இருந்திருக்கும்? பல லட்சம் கோடியில கோடி 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 ஆயிருக்கும். அப்பேற்பட்ட பட்டினத்தார் பிள்ளை பாக்கியம். அதான் சொல்லுவாங்க இல்லையா, கட்டில் நம்ம விருப்பத்திற்கு வரும், தொட்டில் நம்ம விருப்பப்பட்டாலும் வராது. யாரு? உள்ள இருக்கிறவர் கொடுத்தா உண்டு, இல்லைனா இல்லை. இதான் நிஜம். இப்போ குழந்தை பாக்கியம் இல்லை. அப்ப சொல்றார் சிவசருமர் என்று ஒரு அந்தனர். ரொம்ப வறுமை அவருக்கு ரொம்ப வறுமை. குழந்தைகள் கொஞ்சம் ஏராளம். இந்த வறுமையை தெரியலையேன்னு சிவாலயத்தை, ஆனா அந்த வறுமையிலையும் அவர் பூஜை பண்ணுவாராம் சிவபெருமான. நீங்கள்லாம் கூட ஒரு குட்டி சிவலிங்கம் வாங்கி வச்சு என்னைக்கு சிவன் கோயிலுக்கு வர முடியும் அன்னைக்கெல்லாம் சும்மா ஒரு தண்ணி ஊற்றி ஒரு பால் ஊற்றி ஒன்றும் இல்லை ஒரு சந்தனத்தை ஒரு குங்குமத்தை வச்சு ஐயா அப்படின்னு வழிபாடு பண்ணணும். எல்லாருமே வழிபாடு பண்ணலாம, தீட்சை வாங்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தீட்சை வாங்கணுமானாலும் ஒன்றும் கிடையாது. சிவபெருமானை பூஜிப்பதற்கு நேரம் கிடையாது, காலம் கிடையாது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் இறைவனை பூஜை பண்ணலாம். நேரம் கிடைக்கும் போது பூஜை பண்ணலாம். நான் கோயிலுக்கு ஆஃபீஸ் போயிட்டு 10 மணி ராத்திரிக்கு தான் வரேன், 10 மணிக்கு பூஜை பண்ணுங்க, தப்பே கிடையாது. அர்த்தஜாம பூஜை அப்பயும் ஏற்றுக்குவார். அப்பேற்பட்டவர் சிவபெருமான். அப்போ இங்க குழந்தை பாக்கியம் இல்லை. சிவசருமர் கிட்ட கனவுல இவர்கிட்ட சொல்றார், நாளைக்கு ஒரு அந்தனர் வருவார், குழந்தை எடுத்துட்டு வருவார், அந்த குழந்தைக்கு எடைக்கு எடை தங்கம் கொடுத்து வாங்கிக்கும். யாருக்கிட்ட? திருவிடை மருதூர்ல போய் வழிபாடு செய்கிறார். யாரெல்லாம் திருவிடை மருதூர் போய்க்கிறீங்க? போறது ஒரு வழி, வர்றது ஒரு வழியில வரணும். அங்க என்ன சிறப்பு திருவிடை மருதூர்ல? சனி பகவானே உள்ள இருக்க மாட்டார். அடுத்து பிரம்மஹத்தி தோஷம் என்று சொல்லக்கூடிய ரொம்ப சிறப்பு, கைத்தட்டுங்க. பிரம்மஹத்தி தோஷம் என்று 3 தலைமுறை என்று சொல்லக்கூடிய தலைமுறையிலே யாராவது பிரம்மஹத்தி என்கின்ற தோஷம் இருக்குமே ஆனால், முன்வினை கர்மா இருக்குமே ஆனால் நந்தி வாயில கொண்டு போய் உப்பு கொட்டணும். பார்த்துருக்கிறீங்களா? எல்லாம் போனா பார்க்கணும். அங்கே சிவாச்சாரியார்கள் குறிப்பிட்ட தொகையை கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த அர்ச்சனையை பண்றது, அதாவது பண்ணி முடிச்சு போறது ஒரு வழின்னா வர்றது ஒரு வழியில வரணும். போன வழியிலே திரும்ப கூடாது. திருவிடை மருதூர்ல மட்டும் காம்பவுண்டே எவ்வளவு பிரிச்சிருக்கோம்னா இந்த கோபுரத்துல பாதி உயரத்துக்கு மேல இருக்கும். எவ்வளவு இருக்கும்? இந்த கோபுரத்துல பாதி உயரத்துக்கு மேல இருக்கும். திருவிடை மருதூருடைய கோபுரமே, எது கோபுரம் இல்ல, காம்பவுண்ட் சுவர் என்று சொல்லக்கூடிய மதில் சுவர், அதுவே அவ்வளவு உயரமாக இருக்கும். போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட திருவிடை மருதூர்ல இருக்கக்கூடிய மருதவாணர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமான போய் இவர் வழிபாடு பண்றார். அவர் கனவுல வந்து சொல்றார். சொன்ன அடுத்த வினாடி சிவனேசர் மறுநாள் சிவசருமர் மறுநாள் பார்த்தீங்கன்னா கையில குழந்தைய தூக்கின்னு வரார். ஒரு ஆண் குழந்தை தூக்கிட்டு வந்தோடனே அதுக்கு எடைக்கு எடை பொண்ணு கொடுத்து அந்த குழந்தைய வாங்கினார். இது மருதவாணனுடைய திருவருளால கிடைத்ததனால இந்த குழந்தைக்கு மருதவாணன் என்கின்ற பெயர் வச்சார். என்ன பேரு? மருதவாணன் என்கின்ற பெயர் வச்சார். இப்ப அந்த பெயரை வச்சு அந்த குழந்தைய வளர்த்து வர்றார். குழந்தைக்கு விளையாடுறது, எப்ப பார்த்தாலும் விளையாட்டு. அந்த குழந்தை என்ன பண்ண, பக்கத்திலேயே கடல், வணிகம் செய்யற இடம் அது. அந்த இடத்துல வந்து எப்பயுமே ஓடத்துல படகுல போவாங்க. ஒரு 4-5 நண்பர்களோடு இவரும் படகுல போனார்.
அந்த நேரத்தில் ஒரு மீன் வந்து ஒரு நண்பனை விழுங்கிடுச்சு. இந்த மருதவாணர் ஒரு உதைத்தார். அந்த மீன் ரெண்டா பிளந்தது. அவன் முன் ஜென்மத்தில் பாவம் பண்ணதுனால அந்த சாபத்தை விமோச்சனம் கொடுத்தார். அந்த மருதவாணர் திருவிடை மருதூர்ல இருக்கக்கூடிய மருதவாணரே மருதவாணராக எங்க வந்திருந்தார், இந்த பட்டினத்தாருக்கு பிள்ளையாக வந்திருந்தார். அதான் நிஜம். அவர் கால் பட்ட உடனே அந்த மீன் இரண்டாகி ஒரு மனிதனாக வந்து நிக்குது. சுவாமி, உங்க பாதம் பட்ட உடனே என் சாப விமோச்சனம் ஆயிடுச்சு. நான் கந்தர்வர்கள்ல ஒருவன், என் பெயர் குபேரன். உங்க பாதம் பட்டா நான் விமோச்சனம் என்று சொன்னாரு. அதனால இப்போ உங்க பாதம் பட்டு நான் விமோச்சனத்துக்கு ஆயிட்டேன். எனக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது. அந்த குழந்தைய என்ன பண்ணார், விடுங்கியவன் எங்கன்னார், இதோ இருக்கான்னு தூக்கிட்டு வந்து அந்த நண்பனை விட்டார். இந்த விட்ட உடனே எல்லாரும் போய் சொன்னாங்க இந்த மாதிரி நடந்ததுன்னு. பட்டினத்தார்கிட்டையும் சொன்னாங்க, பிள்ளை என்னமோ பண்ணியிருப்பான் போல இருக்கு, பிள்ளை என்னமோ பண்ணியிருப்பான். கடல் கடந்து போய் வியாபாரம் பண்ணுவாராம் பட்டினத்தார். பொருள்களை ஈட்டுவார், அவ்வளவு செல்வத்தை குவிப்பார். அப்பேற்பட்ட ஒரு செல்வம். இப்படி செல்வம் இருக்கின்ற பொழுது பிள்ளைக்கு 16 வயசாச்சு. எல்லாரும் கடல் கடந்து போய் வியாபாரம் பண்றதுக்கு பொருள் ஈட்டுவதற்கு போனாங்க. அப்பா நானும் போறேன்னு மருதவாணர் போனார். மருதவாணர் போறார் எல்லாத்துக்கும், எல்லார் கூடையும். போன உடனே பிள்ளை நம்ம சேர்த்த சொத்து மாதிரி டபுள் மடங்கு சொத்து நம்ம பிள்ளை சேர்க்க போறான். என்ன ஆசை யாரை விட்டது, ஆசை யாரை விட்டது, நாம சேர்க்க போறோம்னு நினைச்சு இவர் சொல்றார். அப்ப நல்ல பொருள் ஈட்டிக்கோ, பொருள் வாங்கும் போது விற்கும் போது கவனமா இரு, கணக்கெல்லாம் சரியா பாரு. பட்டினத்து செட்டி இல்லையா, ஆத்துல போட்டாலும் அளந்துதான் போடணும். செட்டின்னா கெட்டின்னு அர்த்தம். கணக்கு பார்க்காம எதையும் செய்ய மாட்டாங்க. அப்பேற்பட்ட இல்லையா, அதனால சொல்றாரு இவரு, கணக்கெல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் சரியா இருக்கட்டும்னார். சரி என்று சொன்னார். இங்கிருந்து போனாங்க. நிறைய செல்வத்தை செய்த எங்க கடல் கடந்து போய் வியாபாரம் பண்ணார். கடல் கடந்து போய் வியாபாரம் பண்ணுகிற பொழுது ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டா, அங்கேயே சிவன் கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு கோயில் கட்டுறதுக்கு மண்டபம் பண்றதுக்கு எல்லாத்தையும் பொருள் அங்கேயே மருதவாணர் செலவு பண்ணிட்டு வந்துட்டார். வரும் பொழுது என்ன பண்ணார்னா, ஒரு 10 வரட்டி, என்ன வரட்டி, பசு சாணம், அந்த சாணத்தில் வரட்டி தட்டி கடல் வருது. இப்போ மாதிரி ஜில்லு 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 ஜில்லுன்னு காத்து புயல் அடிக்குது. வர கூட போனவங்க எல்லாம் பார்க்குறாங்க, குளிரில் நடுங்குறாங்க, எல்லாரும் நடுங்குறார். நடுங்கிய பொழுது இவர் மட்டும் வரட்டியை பற்ற வச்சு குளிர் காஞ்சுன்னு இருக்கார். மருதவானா 2 வரட்டி கொடுக்கும், 2 வராகும், ஒரு வரட்டி 2 கொடுத்தா தரேங்க. இப்போ குளிர் போகணும், அதுக்கு என்ன கொடுத்தா போச்சு வாங்கி, இப்படி கரைக்கு வா தரேன். சில பேர் கடன் சொல்லி வாங்கினதும் உண்டு. எதை, வரட்டிய இப்படி எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் அந்த குளிருக்காக எல்லாரும் வாங்கியாச்சு. வந்தார் பிள்ளை வரான்னு சொல்லிட்டு இவரே போயிட்டார். எங்க கப்பல் துறை எந்த இடத்துல கரையை நிக்க வைப்பாங்களோ அந்த படகு துறைக்கு இவர் போயிட்டார். போன உடனே பார்த்தார், ஆஹா உன் பையன் இருக்கானே, எல்லாத்தையும் சம்பாரிச்சு அங்கேயே வித்துட்டான். எங்க விற்கல, எல்லாம் மொத்தமா செலவு பண்ணிட்டான். என்ன அவன் கொண்டு வந்தான், ஒன்னும் இல்லை, பச்சஞ்சாணம் 2 வரட்டி தான் கொண்டு வந்துக்கிறான். மீதி எல்லாம் வேற எங்களுக்கு கொடுத்து சூடாக்கி உடம்ப நல்ல வச்சான். அதுக்கு அவனுக்கு தான் நாங்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு இப்படி எல்லாரும் சொன்னாங்க. ஐயோ போச்சேன்னார். என்னது, செல்வமெல்லாம் போச்சே, வியாபாரம் பண்ணி பொருள் ஈட்டிட்டு வருவான்னு நினைச்சனே, செல்வம் எல்லாம் போச்சேன்னார். இந்த உங்க பையன் என்ன கொண்டு வந்தார்னார். இதான் கொண்டு வந்தார்னா இந்த எதை கொடுக்குறாங்க, அந்த வரட்டியை கொடுக்குறாங்க. அதை தூக்கி அப்படி அடிச்சார். அதுலேருந்து தங்கம் வைரம் வைடூரியம் மாணிக்கம் எல்லாம் செதறுது. இந்த வரட்டி வாங்கினவங்க எல்லாம் கிடு 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 நடுங்குறாங்க. இது போல வரட்டி தான் நாமும் கொடுக்கணும் போல இருக்குது கடை, இது போல வரட்டி தான் கொடுக்கணும் போல இருக்குது நாமும் கடை. ஐயோ எல்லாம் எரிஞ்சு வேற சாம்பலா போயிடுச்சே, இதை மறைச்சி வச்சிருக்கேன்னு சொல்லி இருந்தா அதுல இருக்கிறத உடைச்சி உடைச்சி எடுத்துட்டாவது நம்ம போட்டிருக்கலாமே, சொல்லாம பண்ணிட்டேன். என்ன ஆசை யாரை விட்டது, பொன்னாசை பொருளாசை எல்லாருக்கும் உண்டு தானே.
ஆசை இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்க முடியுமா? எந்த மனிதருக்காவது ஆசை இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரே மனிதர் கூட இல்லை, கடவுளுக்கே ஆசை இருக்குது. என்ன மேடம், இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் விருப்பும் கிடையாது வெறுப்பும் கிடையாதுன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ திருப்பி சொல்கிறீங்க கடவுளுக்கே ஆசை இருக்குன்னு. அவருக்கும் ஒரே ஒரு ஆசை தான், உண்மையான பக்தர்கள் இல்லையேன்னு ஆசை. என்ன பக்தர் இல்லை, உண்மையான பக்தர் இல்லை. ஏன்? அவரை வாழ்த்துறது யார் வாழ்த்துறோம்? லிஸ்ட் போட்டுல கொடுத்துருக்கோம். அவரை போய் யாராவது வாழ்த்துறோமே, அப்பயும் திட்டின்னு தான் இருக்கோம். உளுந்து உளுந்து சாமி கும்பிட்றேன், நான் தான் கஷ்டப்படுறேன், சாமியே கும்பிடாதவங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. உண்டா இல்லையா? விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றேன், சாமி நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன், சாமியே கும்பிடாதவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. இது எல்லாருடைய மனதிலும் இந்த கேள்வி வருதா இல்லையா? எல்லாருடைய மனசுலயும் இந்த கேள்வி இருக்கு, இல்லைன்னு எல்லாம் சொல்லிக்க முடியாது. அப்போ இறைவன் என்று சொல்லக்கூடியவருக்கு இப்போ இவர் ஆசை என்னது? உண்மையான பக்தர். இறைவனுக்கு என்ன ஆசை? உண்மையான பக்தர்கள். ஏன்னா பொதுநலம் என்று சொல்லக்கூடிய சுயநலம் இல்லாத ஆசை இருக்கணுமா மனிதனுக்கு? சுயநலத்தோடு தானே நம்ம ஆசை எல்லாம். சுயநலம் இல்லாத ஆசை நல்லா இருக்கா? இந்த கார்ணீஸ்வரர் கோயிலில் தண்ணி நிற்குது, ஹைட்டு தூக்கி இந்த மண்டபம் லெவலில் தூக்கலாம், ஆசைப்படுவோமா? நம்ம வீட்டை 4வது ஃப்ளோர் எழுப்பலாமா, 6வது ஃப்ளோர் எழுப்பலாமா, இல்லைன்னா பக்கத்தில் ஒரு ஃப்ளாட் வாங்கி விடலாமா, அதில் 1 லட்ச ரூபாய் வாடகை வருமா, இல்லை கீழே இருக்கிற கடையை இடிச்சு கட்டினா ஒரு 4 லட்சம் வாடகை வருமா? இப்படி தானே நம்ம எண்ணம் தோணுது. உண்டா இல்லையா? நம்ம எண்ணம் எல்லாம் நம்மளை சுற்றி தான் இருக்குமே தவிர வேற மாதிரி எல்லாம் நமக்கெல்லாம் அப்படியே கடந்தெல்லாம் கடல் கடந்தெல்லாம் வந்துடாது, ரொம்ப கடந்தெல்லாம் வராது. நமக்கு என்ன தேவை அதை மட்டும் தான் நம்ம சிந்திப்போம். இறைவனுக்கு என்ன தேவைன்னு நம்ம சிந்திக்க போறதில்லை. சொல்லலாமே, வருஷம் 365 நாளும் பால் அபிஷேகம் எனது கொடுங்க, தேன் அபிஷேகம் வருஷம் 365 நாளும் நான் வாங்கி தரேன், வருஷம் 365 நாளும் இளநீர் அபிஷேகம் நான் வாங்கி தரேன் சொல்லலாமே? சொல்ல முடியுமா? ஒரு நாள் வாங்கி கொடுத்துட்டு 3வது நாள் அட நீங்க வேற எங்க போறது, ஒரு இளநீர் 50 ரூபான்றான் சென்னையில், அதுவும் வெயில் காலத்தில் 70 ரூபாய் 80 ரூபாய். அதை விட 2 பால் பாக்கெட் வாங்கி கொடுத்தா கதை முடிஞ்சு போச்சு, ஒரு பால் வாங்கினாவே முடிஞ்சு போச்சு நினைப்போம் இல்லையே? கணக்கு பார்த்து தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுக்காக கணக்கு பார்க்காம ஏதாவது செய்யறோம்னு நினைக்கிறீங்க இல்லையே? அப்போ இறைவன் என்ன நினைப்பார்? தூய்மையான பக்தி உடைய அடியார்கள் வேணும்னு நினைப்பார் இல்லையா? அவருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா? அதுபோல இங்க ஆசையை துறந்தவர்கள் எவரும் இல்லை. பட்டினத்தார் நினைக்கிற எல்லாம் போச்சினார், இப்படி தூக்கி அச்ச அடுத்த வினாடி அதுல முத்து மாணிக்கம் பவளம் என்பது எல்லாம் கொட்டியது. இப்ப பட்டினத்தார் சொல்றார், யார் யார் எத்தனை வரட்டி வாங்கினீங்க? ஐயா நான் 4 வாங்கினேன், ஆனா இப்போ சொல்ல முடியுமா 4 வாங்கினேன்னு? 2 தான். இதே மாதிரி தான் கொடுக்கணும், அதுல முத்து இருக்கணும், வைரம் இருக்கணும், வைடூரி இருக்கணும், அதெல்லாம் தெரியாது. உங்க குளிரை போக்கிச்சா இல்லையா? என் பையன் இன்கம் டாக்ஸ் ரைடு வரும்னு அப்பவே இருந்திருக்குங்க. திருடர்களுக்கு பயந்து அப்பெல்லாம் கடல்ல வந்து திருடுவாங்க, கடல் திருடர்கள்னு இருந்தாங்க அப்பெல்லாம் கூட, இப்பதான் இல்லை, அப்பவே இருந்திருக்கு. அந்த திருடர்களுக்கு பயந்து, ரெய்டுக்கு பயந்து, என் பையன் எதில் வச்சிருக்கிறான்? வரட்டில வச்சிருக்கிறான். ஆஹா, பிள்ளைன்னு ஒண்ணு பெத்தா எப்படி வரணும்? ஒரு செகண்டு போச்சேன்னார், அப்படி வரட்டிய தூக்கி அடிச்சார், போனதெல்லாம் வந்துடுச்சேன்னு. இறைவனுடைய திருவிளையாடல் எப்படி இருக்குன்னு பாருங்க. திடீர்னு லாட்டரியில 1 கோடி அடிக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா 3 மாசத்துல தெருக்கோடிக்கு வந்துருவோம். 1 கோடியும் போய் தெருக்கோடிக்கு வந்துருவோம். கொரோனா டைம்ல கோடி கோடியா செல்வம் வைத்திருந்தவர்கள் கூட என்ன பாடுபட்டாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு, இந்த வெள்ளம் வந்த பொழுது எத்தனை கோடி மிஷின்கள், எத்தனை கோடி செல்வங்கள் அழிந்தது யோசிச்சு பாருங்க. சென்னைக்குள்ள வெள்ளம் வந்தது, எத்தனை கோடி செல்வங்கள் போச்சு, கோடி கோடியா இருக்கக்கூடியவர்கள் கூட லாஸ் ஆனாங்க. அப்ப எவ்வளவோ மொத்தம் நஷ்டம் அடைந்தது. அப்ப யோசிக்கணும் இல்லையா? இறைவன் நினைத்தால் ஆக்கவும் செய்வார், இறைவன் நினைத்தால் அழிக்கவும் செய்வார். அதான் இறைவனுடைய தன்மை. இப்ப இறைவன் பார்த்தார்,
போச்சேன்னு நினைச்ச அடுத்த வினாடி இன்னுமா இவனுக்கு செல்வத்தின் மீது ஆசை உள்ள. எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே 2500 வருஷத்துக்கு முன்னாடியே 9 கோடி ரூபாய் சொத்து கொடுத்து இன்னும் ஆசை அடங்கல. அப்பயும் அடங்கல. இப்பயும் அந்த ஆசை இருக்கேன்னு நினைச்சு என்ன பண்ணார், மீண்டும் அந்த செல்வத்தை காண்பிக்கிறார். காண்பித்த உடனே ஆஹா என் மகன் அப்படி, ஆஹா இப்படின்னு யார் யாரெல்லாம் 1 வரட்டி 2 வரட்டி வாங்கி இந்த குளிர் காஞ்சாங்களோ அவங்களெல்லாம் லிஸ்ட் எடுத்துக்கினார். வந்து சேர்ந்த உடனே எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகட்டும் கணக்கு பார்த்து வச்சுட்டார். கணக்கு பார்த்து வச்சு முடிச்சு அடுத்த வினாடி இங்கிருந்து போறார். எங்க போகிறார், அந்த இடத்துக்கு போகிறார். போன அடுத்த வீட்டுக்கு போன பிள்ளைய பார்த்து கட்டி அணைச்சு முத்தமிடலாமேன்னு சொல்லி வீட்டுக்கு போகிறார். அப்படி வீட்டுக்கு போன அடுத்த வினாடி பார்த்தார் மருதவாணர் இல்ல அம்மா கிட்ட ஒரு பெட்டி கொடுத்துக்கிறார். மருதவாணர் போயிட்டார், ஒரு பெட்டி கொடுத்தார். குழந்தை எங்கே போறேன்னு, அம்மா நான் போயிட்டு வரேன், அப்பா வந்தா இந்த பெட்டி கொடுங்கன்னார். அப்பா கிட்ட இந்த பெட்டியை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவசரமா அவர் கிளம்பிட்டார். மருதவாணர் வந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னு கிளம்பிட்டார். கிளம்பி அடுத்த வினாடி இவர் போனார். பிள்ளை எங்கடி, பிள்ளை எவ்வளவு சம்பாதிச்சிருக்கான் தெரியுமா, பிள்ளைன்னு ஒண்ணு பிறந்தா இப்படிதாண்டி பிள்ளை பிறக்கணும், நான் செல்வத்தை குவித்து வைத்திருக்கேன், அவன் கோடி கோடியா குவித்து வச்சிருக்கிறான்னு ஆசைப்பட்டு சொல்லிட்டே இருக்கிறார். ஆமாம் பிள்ளை என்ன எங்கே காணும், அவன் நீங்க வந்தா ஒரு பெட்டி கொடுக்க சொல்லிட்டு போயிட்டான். இவர் நினைக்கிறார் இந்த பெட்டியிலே எவ்வளவு இருக்கும், இந்த பெட்டி அவர் ஆசை என்னது, இந்த பெட்டியில எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். நினைத்த அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா காது அருந்து போன ஒரு ஊசி அதுல இருக்கு, அதுல ஒரு ஓலை சுவடி இருக்கு. காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே. இரும்பட்டிலே சேர்த்து வச்சுக்கிற 9 கோடி ரூபாவும் திருப்பி எங்க வராது, சுடுகாட்டுக்கு வருமா? யமன் வந்து பாச கயிறை போட்டு வாராதக அந்தகா வந்தபோது உயிர் வாங்குறவன் அவன் விட்டுட்டு போவானா? 9 கோடிக்கு அதிபதினு விட்டுட்டு போவானா? விடமாட்டான் இல்லையா? காதற்ற ஊசி கூட நம்ம பின்னாடி வரவே வராதுன்னு சொன்ன உடனே இந்த வாசகத்தை படித்த அடுத்த வினாடி அவருக்கு ஞானம் பிறந்தது. நமக்கெல்லாம் கூட ஏதாவது ஒரு சொற்பொழிவு கேட்டா கொஞ்சமாவது பிறக்கணும். என்ன பிறக்கணும்? ஞானம் பிறக்கணும். எதை கேட்டு? ஏதாவது சொற்பொழிவுன்னு இல்லை, எதையாவது பார்த்தோ படிச்சோ எதையாவது ஞானம் கிடைக்கணும். நம்மளும் இருக்கிற வரைக்கும் ஏதாவது செய்யணும், நம்மால முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு உதவி செய்யணும். நான் ஒரு நேத்தைக்கு யாருக்கிட்டேயே கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். நேற்றைக்கு ஒரு திருவான்மையூர் சிக்னல், நான் பஸ்ஸில் இருக்கேன், சிக்னல் விழல 10 நிமிஷமா நிற்குது. அப்போ ஒரு காட்சி என் கண்ணு முன்னாடி ஒரு காட்சி தெரியுது. ஒரு 10லிருந்து ஒரு 15 வயசுக்குட்பட்ட ஒரு குழந்தை, ஆண்மகன். அவன் வந்து ஒரு சின்ன மூலை மாதிரி வச்சுட்டு ஒரு 2 தட்டு தட்டிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கு, ஒரு 3 பேர் ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறவங்க போல இருக்கு. அவங்க டீ சாப்பிட்றாங்க, கூட ஸ்மோக்கிங் அப்படின்னு அந்த புகைப்பிடித்தலும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை வயிற்ற தட்டி அப்படி கை நீட்டுறான். அதுக்கு அதுல இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு சொல்றார் போ அப்படின்னார். அதுல இன்னொருத்தர் சொல்றாரு போட அப்படின்னார். மறுபடியும் அந்த குழந்தை அப்படி காட்டினான். அப்போ அந்த பக்கத்தில் இருக்க ஒரு பெரியவர் சொல்றாரு, அந்த அந்த இடத்துக்குரிய அந்த தெரிஞ்சவர் போல இருக்கு அந்த பையனா, அந்த பெரியவருக்கு தெரியும் போல. அவர் ஒரு கடை வச்சுட்டு இருக்கார், செருப்பு கடை மாதிரி சின்னதா வச்சுட்டு இருக்காரு. அவர் சொல்றார், அந்த குழந்தை வாய் பேச முடியாதவன்பா, அவங்ககிட்ட ஒன்றும் சொல்லாதீங்க, இருந்தா கொடுங்க இல்லைனா விடுங்க என்றார். அவர் சொல்றார், ஏன்னா பஸ்ஸுக்கும் அந்த அவர் பேசுறதுக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸா இருக்கு, எனக்கு அது காதல விழுது. அதுக்கு அவர் சொல்றார், வாய் பேச முடியாதான்னு சொல்லிட்டு அவர் புகைத்து கொண்டிருக்கக்கூடிய புகையை தூக்கிட்டு வந்து அந்த குழந்தையினுடைய வாயில கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வர்றார். இது பிடிச்சேனா உனக்கு வாய் பேச வரும்ன்றார். இறங்கி போய் உன்னை விடலாமான்னு இருந்துச்சு எனக்கு. படித்தால் திமிரு வருமா? அவன் வயது என்ன, உன் வயது என்ன? உனக்கு அந்த வயசுல ஒரு பிள்ளை இருப்பான். எனக்கு தெரிஞ்ச அந்த 3 பேர் நின்றுடுறவங்களா அந்த வயசுல ஒரு பிள்ளை இருக்கும், கல்யாணம்னு ஒன்று ஆயிருந்தா. ஆனா அந்த செயலை அந்த பையன்கிட்ட செய்யறார்.
அதுக்கு அந்த பெரியவர் சரியான சொன்னார். நீங்கெல்லாம் படித்தவர்கள் தானே, கடவுள் உங்களுக்கு அறிவே வைக்கவில்லையா? அவனுக்கு தான் வாய் பேச முடியாதுன்னா அதை வாயில கொண்டு போய் வைக்கிறீங்க. முடிஞ்சா 10 ரூபாய் கூட, இல்லையா போயிட்டு, முடிஞ்சா ஒரு டீ வாங்கி கூட, இல்லையா போயிட்டேரு. அது மாதிரி இன்னொரு முறை செய்ததை பார்த்தேன் என்றால் இங்க இருக்கிறதுல எதையாவது ஒன்று தூக்கி அடிப்பேன்னார். அந்த குழந்தைகிட்ட நடந்துக்கிற முறையாது. படித்தா திமிரு வந்துருமா? எல்லாரும் தாலி மாறி ஒன்னத்தை கழுத்துல தொங்க விட்டு இருக்கா 3 பேரும். ஏதோ ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றா போல இருக்கு. எனக்கு அதை பார்த்த உடனே இது எதுக்கு நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன்னா, எடுக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ஏழ்மையானவர்களோ இல்ல நாம எல்லாம் பெரிய கோடீஸ்வரர்களோ கிடையாது. முடிஞ்சா போட, இல்லையா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடு. ஆனா படித்தவர்களாக இருந்தும் கூட அந்த காட்சி எனக்கு மனசுல இப்ப இந்த இடத்துல ஏன் சொல்லணும்னு தோணுச்சுன்னா, முடிந்த வரைக்கும் நல்லதை செய், இல்லையா ஒருத்தருக்கும் தீங்கு பண்ணாதே. நீ படித்த கல்வி அறிவு கொடுத்து உனக்கு கடவுள் கல்வி அறிவு கொடுத்து என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. நீயே கெட்டு போற. அந்த வாய் பேச முடியாத குழந்தையினுடைய வாயில கொண்டு போய் அதை வைக்க போறிய. உனக்கு எங்கேயாவது இறைவன் 5 அறிவுக்கு மேல உனக்கு கொடுக்கலையா? யோசிச்சு பாருங்க. எனக்கு அந்த நேரத்தில் வந்த கோபம் அவ்வளவு வந்தது. என்ன சொல்லுவது, இறங்கி திருப்பி ஏறி திருப்பி நான் சைதாப்பேட்டை சேரணுமேன்றதுக்காக பேசாம பார்த்தும் ஒன்றும் பண்ண முடியாம வந்துட்டேன். இந்த காட்சி நேத்தைக்கு கண்ணால பார்த்தேன். இது எதுக்கு சொல்றேன்னா, தயவு செய்து இதுல கேட்டுருக்கிறவளாவது நீங்கள்லாம் கூட அந்த மாதிரி யாரையும், வயதானவங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் இருக்கிறவங்க இல்லாதவங்க யாரா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது, செயல் செய்யக்கூடாது. முடிஞ்சா கூட, இல்லையா இல்லைன்னு போ. அவன் பாட்டுக்கு கேட்டு போயிட்டே இருக்க போறான். மனசுக்குள்ள வருத்தத்தாட தான் போறான். அவன் எப்படியோ போயிட்டு போறான். அப்போ அறிவிருந்தும் சில நேரத்தில் நாமெல்லாம் அறிவில்லாதவர்களாக செயல்படுகிறோம். அதுதானே நிஜமும் கூட. எவ்வளவு படிச்சிருந்து உன் கையில அத்தனை பொறுப்புகளை கொடுத்திருந்தாலும் கூட அறிவில்லாத இடத்துல தானே இப்ப நின்று இருக்கிறோம். அது மாதிரி இவர் ஆசைப்படுறார். இந்த பெட்டியை திறந்த உடனே ஏதாவது செல்வம் இருக்குமான்னு ஆசைப்பட்டார். ஆனா அதுல காதற்ற அருந்து போன ஊசியும் எதுக்கு வராது? வாராது காணும் கடைவழிக்கு. எந்த கடைசி காலத்துல இரும்பெட்டில சேர்த்து வச்சுக்கிற 9 கோடி ரூபாய் சொத்து திருப்ப வருமா? வராது. நீ ஆணோ பெண்ணோ எத்தனை கோடி வைத்திருந்தாலும் நம்ம மேல போட போறது ஒரே கோடி தான். என்னது? ஒன்னு பிறந்த கோடி இல்லைன்னா புகுந்த கோடி. மேல போடுறது ஒரே ஒரு. எதுக்கு? அது கூட மானத்தோட வாழ்ந்துட்டு போனாரு. அந்த மானத்தை மறைப்பதற்காக ஒரு கோடி துணி போட்டு மேல அனுப்புறான். அரை நான் கயிறு என்று சொல்லக்கூடியதை கூட கட் பண்ணிருவா. புதைக்கிற பொழுது, எரிக்கிற பொழுது. அப்பேற்பட்டது தானே இந்த உடம்பு. அப்படிப்பட்டதும் உடனே பார்த்தார். 9 கோடி ரூபாய் சொத்தை தூக்கி தெருவில் போட்டார். அவர் கணக்கு பிள்ளை சேந்தனார்னு பேரு. அவர் கணக்கு பிள்ளை சேந்தனார்னு பேரு. அவர் பாட்டுக்கு ஒன்றும் பண்ணல. ஒரு கோமணத்தை எடுத்தார், வேட்டி கீட்டி எல்லாத்தையும் உருவி போட்டார். மானத்தை மறைப்பதற்கு ஒரு இடுப்புல எடுத்து ஒரு துண்டை எடுத்து கட்டிட்டு நேரா வந்துட்டார். மனைவி காலில் விழுந்தார். எங்க கல்லானாலும் கணவர், புல்லானாலும் புருஷர். இந்த ஜென்மத்தில் எனக்கு இவ்வளவுதான் வாய்ப்பு, எனக்கு அவ்வளவுதான். முடிஞ்ச வரைக்கும் வாழ், இறை நாமத்தை சொல், இறைவன் துணை செய்வார். அம்மா சொன்னாடே, அப்பா ஒரே ஒரு பிள்ளை, கோயில் கோயிலா வேண்டி எனக்கு கொள்ளி போட பிள்ளை வேணுமேனு நான் பெத்தேன். கடைசியில எனக்கு கொள்ளியிடாமையே போறியே, என் ஆன்மா சாந்தி அடையாதே. அம்மா, நீங்கள் இறக்கின்ற வரைக்கும் இந்த எல்லையிலிருந்து அந்த பக்கம் போக மாட்டேன். நீங்க இறக்கின்ற வரைக்கும், இருக்கிற வரைக்கும் இந்த எல்லையை தாண்டி போக மாட்டேன். இறந்ததற்கு பிறகு உங்களுக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியை செய்துவிட்டு என்ன பண்ணுவேன்? அதுக்கப்புறம் வேண்டுமானால் எங்க போவேன்? இந்த எல்லையை தாண்டி போவேன். அது வரைக்கும் இந்த ஊரினுடைய எல்லையில் இருப்பேன்னு எல்லையில் இருக்கிறார். இப்ப இந்த எல்லையில் இருக்கும் பொழுது போறவங்க வரவங்க எல்லாம் அந்த வெறப்பு மேல தலை வச்சு படுத்துட்டு இருக்கார் பட்டினத்தார். நல்லா கேட்கணும், ஏன்னா நம்ம எல்லாம் ஆசையை எவ்வளவு வச்சுட்டு இருக்கோன்றது தெரியும். அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புரியும். பட்டினத்தாரை போன்று உலகத்தில் எவரும் துறக்க முடியாது. யாராலையும் சட்டுன்னு அப்படி துறக்க முடியுமா? முடியாது. ஏன்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அடியார் இனிமேல் நானும் உங்க கூட குடும்பம் நடத்த மாட்டேன்ட்டு போயிட்டார். தெருமனை வரைக்கும் போனார். போனவர் திருப்பி வந்தார். அலுவேலு வாங்க, வெளியே வா. ஐயா சன்னியாச்சா போற, நீ அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்க? அந்தம்மா கேட்டா, சன்னியாச்சா போறேன்னு சொல்லிட்டல,
பொண்டாட்டி பிள்ளையோட இருக்க மாட்டேன்ட்டு போயிட்டல்ல, காவிய உடைய உடுத்திக்கிட்டல்ல, சிவனேன்னு போறேன்னு போனல்ல, இப்ப திருப்பி எதுக்கியா வந்த? ஒண்ணும் இல்ல, சுண்ணாம்பு டப்பாவை நடமாடத்துல வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுத்து உள்ள வையினார். நான் சொல்ற கதை புரிஞ்சா உங்களுக்கு? நான் சொல்ற கதை புரிந்ததா? யாருமே வேண்டான்னு துறந்துட்டு காவி உடைய உடுத்திட்டு போயிட்டார். போனவரு திருமணம் வரைக்கும் போனவருக்கு திருப்பி வர்றார். பொண்டாட்டி கிட்ட சொல்றார், அடியே சுண்ணாம்பு டப்பாவை வெளியில வச்சுட்டு உள்ள எடுத்து வைடி, யாராவது தூக்கிட்டு போயிட்டு போறார். சுண்ணாம்பு டப்பாவையே நம்மால துறக்க முடியலன்னா நாமெல்லாம் எப்படி ஆசையை துறக்கிறது? நம்ம படுற ஆசையெல்லாம் எப்படி துறக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சுண்ணாம்பு டப்பாவே துறக்க முடியல, அப்புறம் ஆசையை எப்படி துறப்பது? ஒரு செகண்ட்ல துறந்துட்டார். ஆனா அதே பட்டினத்தார் சொல்றார், வாளால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூலால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், பக்தி செய்து நாளாரில் கண்ணெடுத்து அப்ப வல்லேன் அல்லேன், இனி நான் சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்து அப்பறைக்கே பான்னார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு பெத்த பிள்ளைய ஒரு சிவ அடியார் கேட்டார்னு 5 வயசு குழந்தையே சிறுதொண்ட நாயனார் என்ற பரஞ்சோதியார் அறிந்து சமைச்சு கொடுத்தாரியா? பக்தினா அது பக்தியா? என்னமோ எல்லாம் சொல்றான். இறைவன் கொடுத்தார் 9 கோடி, நான் தூக்கி அப்படி தெருவில் போட்டு வந்தேன், என்ன போய் சன்னியாசி பெரிய தியாகி மாதிரி எல்லாம் சொல்லின்னு இருக்கா? எல்லாம் இல்லை. வாளால் மகவு அறிந்து ஊட்டவல்லேன் அல்லேன், பக்தினா அது பக்தி. மாது சொன்ன சூலால் இளமை துறக்க வல்லேன், பக்தினா அது பக்தி. திருநீலகண்டத்தின் மீது ஆணை எம்மை தீண்டுவராயன். யார் சொன்னா? திருநீலகண்டத்தினுடைய மனைவியார் சொன்னாங்க. மழை பெஞ்சது, அந்த தெரு தாசி தெருவு. திண்ணை மேல கொஞ்ச நேரம் மழை துளிக்காக நின்றுட்டார், மழை மேல படாம இருக்கும். வீட்டுக்கு போயிட்டார். கோயிலுக்கும் இங்கிருந்து வர்றதுக்குள்ளர மழை வந்துருச்சு. ஆனா இப்ப நீங்க நனைஞ்சில்ல வந்திருக்கணும், நனையாம வந்துக்கிறீங்களேன்னா. யார் அந்த அம்மா கேட்டா? ஒன்றும் இல்லை, அந்த முதல் தெருவில் 4வது வீட்டில் நின்றுட்டு, அந்த மாதிரி வீடாச்சே. அவன் 90 வயசு கிழவன் நின்னாவே கீழே இருந்து மேலே வரைக்கும் பாப்பா அவன் எப்படி உங்களை விட்டு வச்சிருப்பான்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். வெளியில சொல்லல, வீட்டுக்காரர்கிட்ட கேட்கலாம். அந்த காலத்துல எல்லாம் ஆண்களை எதிர்த்து பெண்டிர் கழகு எதிர்த்து பேசாம அந்த காலத்து பெண்கள்லாம் எதிர்த்து பேசல. ஆனா இவளுக்கு உள்ளுக்குள்ள வேறொரு பெண்ணை தொற்றுப்பாரோன்ற பயத்தினால என்ன பண்ணிட்டார்? திருநீல என்ன தொடக்கூடாதுன்றத சொன்னா மறுபடியும் தொடுவார். ஆனா இவர் திருநீலகண்டத்திற்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார். யாருக்கு? சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட பூஜையினால அவர் மேல சத்தியம் பண்ண இவர் நம்மளை தீண்ட மாட்டார்ன்ற பயத்துல அந்த அம்மா என்ன பண்ணா? திருநீலகண்டத்தின் மீது ஆனா எம்மை தீண்டு வராயன்ட்டார். தொடவே இல்லை. வயசு எவ்வளவு? அந்த அம்மாவுக்கு 16, இவருக்கு 18. ஒரே பாயில தூங்குறா 2 பேரும். இவர் கை அந்த அம்மா மேல படல, அந்த அம்மா கை இவர் மேல படல. எத்தனை வருஷம்? 90 வயசு வரைக்கும். முடியுமா? இளமையை துறக்க முடியுமா? இன்னைக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அழகா கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு அப்படி ரோட்ல நடந்து போனாவே கீழிருந்து மேல் வரைக்கும். அது மட்டும் இல்லை, போஸ்டர் அடிச்சாவே நம்மால் 1/2 மணி நேரம் பார்ப்பாரு. 1/2 மணி நேரம் உத்து பார்த்துட்டு அப்புறம் சொல்லுவார், என்ன ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கா, காலம் கெட்டு போச்சுப்பா, களி காலம். 1/2 மணி நேரம் முறைச்சு பார்க்கும்போது தெரியல காலம் கலிகாலம்னு. ஆனா இப்ப சொல்லுவார் அந்த தாத்தா, என்னன்னு காலம் கலிகாலம் பார். அடுத்தவர் மனைவியாக இருந்தாலும் அழகை ரசிக்காத ஆண்கள் யாராவது உண்டா? சொல்லுங்க பாப்போம். உண்டா? இல்ல இல்லையா? அப்பயே என்ன சொல்றாங்க? எவனுக்கு கொடுத்து வச்சுக்குதோ தெரியல, என்ன அழகாகிறாயா அப்படின்னு சொல்லுது. மனசு கேக்குதா? இல்ல இல்லையா? இளமையை துறக்க முடியுமா? இளமையை துறக்க முடியுமா? துறக்க முடியாது. ஆனா துறந்தார். திருநீலகண்ட நாயனார் துறந்தார். அதுதான் அடுத்து சொல்றார், பக்தி செய்து நாளாரில் கண்ணெடுத்து அப்ப வல்லேன் அல்லேன்னார். பக்தியை செய்யணும். 6 நாள்ல தின்னனார் என்கின்ற பெயரோடு இருக்கக்கூடியவர் நேரா போய் அங்க பூஜை பண்ணி இந்த குடும்பிநாதருக்கு என்ன துணைன்னார். கூட வந்திருக்கிற நண்பன் சொன்னா யாரும் கிடையாது, ராத்திரில தனியா தான் இருப்பாரு, அப்ப நீ வேணா போ, நான் வரமாட்டேன்ட்டார். மறுநாள் இருந்து அந்த பன்றியை சுட்டு கொண்டு நேரா குத்தி அதை கொண்டு வந்து சுட்டு அதை விட இன்னொன்னு தெரியுமா, வாயில மென்னு
அதை கொண்டு வந்து ஒரு இலையில பறிச்சு வைப்பார். குடுமினாதா சாப்பிடு, குடுமினாதா ரொம்ப டேஸ்ட் ஆகுது, அதுவும் எலும்பில்லாம வச்சிருக்கிறேன் குடுமினாதா நல்லா இருக்கு சாப்பிடும்பார். யோசிச்சு பாருங்க, சிவாச்சாரியார் இங்க இருந்து 2000 படி தூக்கிட்டு போய் ஒரு பானை நிறைய தண்ணியை தூக்கிட்டு போய் அந்த யார அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி பூக்களை போட்டிருப்பார். இவர் முடிச்சு விட்டு வந்த உடனே அவர் வருவார், வாயில கொண்டு போன எச்சில தூணு துப்புனுவார், காட்டு மலர்களை மேல போட்டார், பன்றிக்கறியை கொண்டு போய் வச்சு படைச்சார். இதுதான் 6 நாள் கூத்து நடந்தது. சிவாச்சாரியார் சொல்றார், என்னையா இது கூத்து சுவாமி, அவனெல்லாம் தண்டிக்க மாட்டையா, அவனெல்லாம் இப்படி விட்டு வச்சுக்கிறியே, நான் 2000 படிக்கட்டு தண்ணி சுமந்து வந்து உனக்கு பூஜை பண்றனே. அப்ப சிரிச்சுக்கிட்டே சொன்னார் சிவபெருமான், சிவாச்சாரியாரே உங்களை போன்றும் அவரும் ஒரு அடியார் தான், அவனும் ஒரு அடியார், என் பக்தியை காட்டிலும் அவன் பக்தி என்ன சிறந்ததுன்னார். அவன் பக்தியை நான் காட்டட்டுமான்னார். காட்டுங்களே பார்க்கலாம். சரி எனக்கு பின்னாடி நீ ஒளிஞ்சுக்கோ. ஒளிஞ்சுக்கிட்டார். வந்தார், பூஜை முடிஞ்சது. முடிஞ்ச அடுத்த வினாடி பன்றிக்கறியை வச்சார். சாப்பிடுவாரான்னு பார்த்தா சாப்பிடல, அப்படியே கண்ணில் ரத்தம் வடியுது. வடிஞ்ச அடுத்த வினாடி பார்த்தாரா, யாரோ என் குடிமிநாதனுக்கு தீங்கு இழைத்து விட்டானே. எவன்டா அந்த கோயிலே 40 வாட்டி சுத்தினார், வில்ல வளைச்சிக்கிட்டு. எவனும் இல்லை, அவராகவே வர வச்சது எவன் இருப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தார், இவருக்கு சின்ன வயசுல ஒரு ஞாபகம் வந்து, பழமொழி ஞாபகம், முல்லை முள்ளால் எடுக்கணும், வைரத்தை வைரத்தால் இருக்கணும், மலத்தை மலத்தால் போக்கணும். இந்த அம்மா, அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது. நமக்கு தான் 2 கண்ணு இருக்குதே, ஒரு கண்ணு ஒரு வேலை அவருக்கு நல்லா, நம்ம கண்ணு நல்லா இருக்கு, ரத்தம் வரல, அந்த கண்ணில் அந்த கண்ணை வச்சா ஒன்று சற்றும் யோசிக்கல, அப்படி ஒரு அம்பை விட்டு அப்படி நோண்டி எடுத்து தூக்கிட்டு போய் அங்கே வச்சுட்டார். சிவாச்சாரியார் நடுங்கி போயிட்டார். பக்தியா இது? ஐயோ சாமி, நான் குடமா தண்ணி ஊத்துனதுக்கே இந்த பெருமை பேச்சின்னு இருக்கேன்னா, ஒருத்த கண்ணு நோண்டி அப்படியே அப்பனா ரத்தம் நின்று போச்சே. இப்போ இவருக்கு நடுங்குது ஒரு பக்கம். அடுத்து என்ன பண்ணுவாரோ தெரியல. இன்னும் சிவாச்சாரியாரே பயப்படாதீங்க, இன்னொரும் பக்தி இருக்குதுன்னார். என்ன சுவாமி பக்தின்னார். 2வது கண்ணில் வழியுது. மருந்துண்டுகான் அப்படியே போட்டுட்டு இருந்த செருப்பு காலோட தூக்கி அடையாளத்திற்கு வச்சார். எல்லாருமே சொல்லுவாங்க, கண்ணப்ப நாயனார் என்று சொல்லக்கூடியவர் செருப்பால் அடித்தார்னு. செருப்பால் அடிக்கல, அடையாளத்திற்கு தன் காலை வச்சார். 2 கண்ணும் நோண்டினதுக்கு அப்புறம் எங்க வைக்கிறது? வைக்க கூடாத இடத்துல போய் வச்சு அது கண்ணு அப்படியே செட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ரத்தம் வர கண்ணில் வச்சாதானே கரெக்டா இருக்கணும். அந்த அடையாளத்துக்கு கொண்டு போய் அந்த காலை வச்சார். வச்சு அடுத்த வினாடி பார்த்தார், அப்படி கிட்ட அம்ப கொண்டு போது கண்ணப்பா நில்லுன்னார். கண்ணப்பரை போன்று பக்தி செலுத்துவதற்கு உலகத்தில் இல்லை. நான் சொல்லல, பட்டினத்தார் சொல்றார். அப்பன்னா இந்த 9 கோடி ரூபாய் சொத்தை தூக்கி அப்படி தெருவில் போட்டு போன பட்டினத்தாரை பேசிட்டு போறாங்க 2 பெண்கள். அடியே இவர் யார் தெரியுமா? பட்டினத்தார். அப்படியா? முற்றும் துறந்த ஞானிடி, இவரை மாதிரி யாராலையும் துறக்க முடியாத மானத்துக்காக இடுப்புல ஒரு வேட்டியை கட்டின்னு இருக்கார், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. 9 கோடி ரூபாய் சொத்து தூக்கி தெருவில் போட்டு போனவரடி எல்லாம் சொன்னாங்க. அதில் ஒரு பெண் சொன்னா, என்ன மாதிரி அவ கொஞ்சம் கிறுக்கு பிடிச்ச பொழுகுது, என்ன பண்ணுறது, கொஞ்சம் படிச்சுட்டா கொஞ்சம் கிறுக்கு வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி அவ கொஞ்சம் கிறுக்கு போல இருக்கு. அவ சொன்ன, முற்றும் துறந்தவர் முற்றும் துறந்தவர்னு வெறப்பு மேலே தலை வச்சு படுத்துட்டு இருக்கார், இவர் போய் திறந்துட்டாருன்றியேன்னா. எதை திறந்த? வெறப்பு மேல தலை வச்சு படுத்துட்டு இருக்கார். தலைக்கு உயரம் வேணும் என்கின்ற எண்ணத்தையே இவரால துறக்க முடியலன்னா இவர் எப்படி துறவியாவார்? தலைக்கு உயரம் வேணும் என்கின்ற எண்ணத்தையே இன்னும் துறக்கல, அவர் எப்படி துறவியாவார்? ஆக முடியாதுன்னு. அப்புறம் அந்த திருப்பி போய் தண்ணி கொடுத்த தூக்கின்னு திருப்பி ரிட்டர்ன் வந்தாங்க. இப்போ தலை கீழே இருக்குது சமமா. அதுக்கு அந்த பெண்ணு சொன்னாடியே, பாருடி இப்போ தலை கீழே இருக்குது. அடி போடி, எது 99.9% முக்தி வருதுரி, ஆனால் இன்னும் 1% இருக்குடின்னா. என்னடி இன்னும் 1% அந்த ஊரார் நம்மளை பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு இந்த காது கேட்டு இருக்குடின்னா. நாம பேசிட்டு இருந்தா என்ன, அதே நம்ம திரும்பி ரிட்டர்ன் வரும்பொழுது அந்த தலை அப்படியே இருந்திருந்தா அவர் ஞானி. யார் என்னன்னா பேசிட்டு போறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு இருந்திருந்தா பரவாயில்ல. ஓ சன்னியாசி, அவருக்கு பட்டினத்தாருக்கு அது புரியல. என்ன புரியல? துறவரம் மேற்கொண்டா தலைக்கு உயரம் வைக்க கூடாதுன்றது தெரியாது. அவர் ஏதோ வரப்பு மேல அப்படி தலை வச்சு படுத்துட்டு இருக்காரு. அம்மா எப்போ
போவால, நம்ம அப்புறம் எல்லையை விட்டு போகலாம்ன்றதுக்காக அந்த அம்மா அப்படி அவர் படுத்துட்டு இருக்கார். அப்ப யோசிக்கும் பொழுது இந்த பெண்கள் இந்த வார்த்தையை சொன்னதுனால இப்ப சமமாக்கிட்டார். அவர் என்ன நினைச்சாரு, துறவிகள் துறந்துட்டோம், மொத்தமா திறந்துட்டோம்னாக்கா நம்ம தலை உயரம் வைக்க கூடாது போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அவர் சமமா படுத்தார். ஆனா அதுக்கு அந்த பெண் வியாக்கியானம் கொடுத்தா பாரு, அதான் ரொம்ப சிறப்பு. அடியே 99.9% முக்தி வந்துருச்சுடியே, ஆனா இன்னும் 1% பேலன்ஸ் என்னன்னா, ஊரார் நம்மை பற்றி என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த காது கேட்டு இருக்குடின்னா. அப்ப எப்படி இருக்கணும்னு நீங்க சொல்லுங்க. இப்போ செத்தாரை போல இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? மட நெஞ்சே செத்தாரை போல் இரு. ஏழை மட நெஞ்சே எப்படி இருக்கணும்? செத்தாரை போல இருக்கணும். பிணத்தை பார்த்து யாராவது ஏதாவது திட்டினா அந்த பிணம் எதிர்த்து பேசுமா? சண்டை போட்டா சண்டை போடுமா? கோபமா பேசினா கோபப்படுமா? இல்ல அன்பா பேசினா திருப்பி அன்பை செலுத்துமா? இல்ல நம்ம அதிகாரம் பண்ண அதிகாரத்தை செலுத்துமா? அழுதாதான் திருப்பி அழுமா? சொல்லுங்க பாப்போம். இறந்து போன பிணம் என்ன செய்யும்? எதுவும் செய்யாது இல்லையா? அதே மாதிரி துறக்கணுமா வாழ்க்கைய? முடியுமா? அப்பதான் முக்தி கிடைக்குமா? எங்களுக்கு அது பேர்பட்ட முக்தியே வேணாம். இது மாதிரி துறக்க முடியுமா? கேள்வி. எங்களுக்கு அப்பேற்பட்ட முக்தியே வேணாம் அப்படிதானே சொல்வீங்க. அதான் நிஜமும் கூட. அவனா என்ன அர்த்தம்? ஆசைக்கு ஒரு பிறவி வரும். என்ன வரும்? ஆசைக்கு ஒரு பிறவி வரும். நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் அதுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ளுவதற்கு ஒரு பிறவியை நிச்சயமாக ஈசன் தந்தே தீருவார். அப்போ முடிஞ்ச வரைக்கும் எதை துறக்கணும்? ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தனை நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆட்கொண்ட நேசத்தை என் சொல்வேன் ஈசர் பாதத்து நேரிழையே. அபிராமி பட்டர் சொல்றார், அபிராமி அந்தாதியில. ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை. பிறந்தும் இறந்தும் பிறந்தும் இறந்தும் மாறி மாறி போறது எங்க? யம தர்மராஜா. நம்ம பிறக்கிறோமா, மறுபடியும் இறக்குறோமா, அவன் பாசக்கயிறை போடுறானா, மறுபடியும் பிறக்க, இப்படியே தான் நம்ம வாழ்க்கை ஓடின்னு இருக்கான். அப்போ அந்தகன் கைக்கு போக கூடாது. யாருக்கு? யம தர்மராஜா கைக்கு நாம எல்லாம் போவே கூடாது. யார் கைக்கு போகணும்? சிவபெருமானுடைய திருவடிக்கு போகணும். பெருமானுடைய திருவடிக்கு போகணும். கந்த பெருமானுடைய திருவடிக்கு போகணும். பிள்ளையாருடைய திருவடிக்கு போகணும். அம்பாளுடைய திருவடிக்கு போகணும். அப்படி பிரார்த்தனை பண்ணணுமா? இப்ப அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்துட்டாங்க. உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் பட்டினத்தார் என்னைக்கு இந்த பாட்டை பாடினாரோ அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் ஒரு பெண் என்று சொல்லக்கூடிய தாய்மார்கள் இறந்து விட்டால் நம் இந்து மதத்தில் சொல்லக்கூடிய ஒரே 10 பாட்டு எதுடான்னு கேட்டா இந்த பாட்டு தான். இந்த பாட்டு, இந்த பாட்டு. ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கை புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாலை எப்பிறப்பில் காண்பேன் இனி. அவரை மாதிரி யாராலையும் முற்றும் துறந்த ஞானி தான். ஆனா அவருக்கும் என்ன பாசம் இருந்தது? தாய் பாசம் இருந்தது. ஏன்? மாதா பிதா குரு தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயில் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, எல்லாமே தாய். பேசுற மொழிக்கு தாய் மொழி, இருக்கிற நாட்டுக்கு தாய் நாடு, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புண்ணிய நதியும் பெண் பெயர். அப்ப எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு நாமெல்லாம் என்ன பண்றோம்? எல்லாத்தையும் துறந்த பட்டினத்தார தாய் பாசத்தை துறக்க முடியல. எல்லாத்தையும் துறந்தார், ஆனா என்ன துறக்க முடியல? தாய் பாசத்தை துறக்க முடியல. உடனே போனார், அங்க எல்லாம் கட்ட வச்சு அடிக்கிட்டார், கட்ட வச்சு அடிக்கிட்டார். அப்பதான் பார்த்தார், முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் என்னை எது அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாய்க்கோர் எரிய தணல் மூட்டுவேன். கட்டையில வச்சாயாவா எத அம்மா எரிக்கிறது? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. எடுங்கத கட்டை எல்லாமே எடுத்துட்டார். எதை கொண்டு வந்தார்? பச்சை வாழை மட்டை, மெத்து மெத்துன்னு இருக்கும். வாழை மட்டை மேல நின்று பாருங்க, அது எப்படி இருக்கும்?
பெட்ல இருக்கிற மாதிரியே இருக்கும், மெத்து மெத்துன்னு இருக்கும். அதை விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, கட்டையில் வச்சா உடம்பு குத்தும். ஆனால் இந்த வாழை மட்டை மேலே வச்சிங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா, ஐஸ் மாதிரி ஜில்லுன்னு இருக்கும், அவ்வளோ சில்னஸ் இருக்குமா. இப்போ அதை என்ன பண்ணார், வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலும் வைத்து என்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டி தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன்னார். அப்பேற்பட்ட தாய்க்கு விறகு வச்சு தீ மூட்டுவேனா, நொந்து சுமந்து பெற்று நோவாமல் ஏந்தி முளை தந்து வளர்த்தெடுத்து தாளாமே அந்தி பகல் கையிலே கொண்டு என்னை காப்பாற்று தாய்க்கோ மெய்யில் தீ மூட்டுவேன்னார். இந்த பாட்டு தான், அந்த 10 பாட்டு இன்னைக்கு வரைக்கும் எந்த தாய்மார்கள் கைலாய பதவி அடைஞ்சாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்த பாட்டை தான் சொல்லிட்டு இருப்போம். அரிசியோ நான் இடுவேன் ஆத்தால் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் உருசி உள்ளர தானே அமிர்தமே செல்வமே திரவியமே பூவே மானே என அழைத்த வாய்க்கு அரிசி போடுவேனான்னார். வாய்க்கு அரிசி போடுறோம் இல்லையா, அதை சொல்றார். அதுக்கு அடுத்து சொல்றார், அதையெல்லாம் கீழே தள்ளிட்டார். அதை வச்சு எதை, வாழை மட்டையை வச்சு அதுக்கு மேலே அம்மா உடலை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி நெருப்பு தீ மூட்டலை, பந்தம் வைக்கலை. அந்த இங்கே சொல்வீங்களே என்னது கொல்லி, அதெல்லாம் இல்லை. எதை வச்சார், முன்னம் இட்ட தீ முப்புறத்திலே பெண்ணை இட்ட தீ தென்னிலங்கையிலே அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே யானுமிட்ட தீ மூழ்க மூழ்கவேன்னார். எது, வாழை மரம் வாழை மட்டை பத்தி எரியுது. இதைத்தான் பாடினார், வேற ஒன்றும் பாடலை. இதை பாடினார், என்ன பண்ணுது, அதுக்கு அடுத்து பாடுறாரு பாருங்க, அதுதான் ரொம்ப இருக்கிறதுலயே ஹைலைட். எல்லாரும் இந்த 10 பாட்டை மெமரி பண்ணி வச்சுக்கணும். வாழ்க்கையில துறவரம் என்பது எவ்வளவு முக்கியமோ அது போல இல்லறத்தில் இருக்கக்கூடிய தாய்க்கு செய்ய வேண்டியது என்கின்ற ஈமக்கிரியை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு செல்வம் சம்பாதிக்கலாம், ஆனால் எவன் ஒருவன் தாய்க்கு மட்டும் அந்த கொல்லி என்று சொல்லக்கூடியதை இடலையோ அவன் 7 ஜென்மம் இல்லை 7000 ஜென்மம் எடுத்தாலும் அந்த பாவத்தை போக்கிக் கொள்ளவே முடியாது. அப்பேற்பட்ட பாவம் தாய்க்கு கொல்லி போடாத பாவம், அவ்வளோ பெரிய பாவம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த தவறுகளை செய்துட்டு இருக்காங்க. கனடாவில் இருக்கேன், அதில் இருக்கேன், சிங்கப்பூரில் இருக்கிறேன், மலேசியாவில் இருக்கிறேன், லண்டனில் இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு என்னால் வர முடியல, நீங்களே பண்ணுறங்கோன்றான். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன் தெரியுமா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி விசிராந்தின்னு சொல்லி ஒரு முதியோர் இல்லம்னு, அங்கே இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு பிள்ளைகள் செய்வதே இல்லை, ஈமக்கிரியை பிள்ளைகள் செய்வதே இல்லை, அவங்களே பண்ணி முடிச்சு விட்றா. நீங்களே பார்த்துங்கன்னு பணத்தை மட்டும் அனுப்பி வைக்கிறா. என்ன சொல்றது, இப்படியெல்லாம் உலகம் இருக்கு. அதுக்கு அடுத்து சொல்றார், இப்ப தீ எரியுது. அப்ப சொல்றார், வேகுதே தீயதனில் வெந்து பொடி சாம்பல் ஆகுதே பாவி ஏன் ஐயகோ. வேகுதே தீயதனில் வெந்து பொடி சாம்பல் ஆகுதே பாவியேன் ஐயகோ. யாரு, மா குருவி பிறவாமல் கோதாட்டி என்னை கருதி வளர்த்தெடுத்த கை வேகுதேன்றார். இந்த குழந்தைய தூக்கி கொஞ்சின கை, என்னை வட்டிலும் தொட்டிலும் போட்டு பாராட்டி சீராட்டி கை இன்னைக்கு வேகுது, அப்படி வெந்துபடுது. அடுத்து பாடுறார் பாருங்க, இந்த பாட்டை உண்மையிலேயே நான் முதல்ல படிக்கிற பொழுது தேம்பி தேம்பி அழுதேன். இந்த பாட்டை என் கணவர் முதல்ல சொல்லி கொடுக்கிற பொழுது மறுபடியும் எனக்கு அழுகதான் வந்துச்சு. என்னன்னா, வெந்தாலோ சோனகிரி வித்தகா. எது, வெந்தாலோ சோனகிரி வித்தகா நின் பதத்தில் வந்தாலோ என்னை மறந்தாலோ. வெந்துடுச்சு, அம்மா உடம்பு வெந்துடுது. அந்த வெந்துட்டதுக்கு அப்புறம் சொல்றார், சோனகிரி, சிவபெருமானுக்கு சோனகிரின்னு ஒரு பேரு, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு சோனகிரின்னு ஒரு பேர் உண்டு. அதை சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், நெருப்பு பிடம்பாக இருந்தவர், ஜோதி பிடம்பாக இருந்தவர்னு அர்த்தம் சோனகிரின்னா. அப்படி இருந்த அந்த பெருமானை சொல்றார், சோனகிரி வித்தகா நின் பதத்தில் வந்தாலோ என்னை மறந்தாலோ. நின் பதத்தில் வந்தாலோ என்னை மறந்தாலோ. எவ்வளவு அற்புதமான வரி, எப்படி தேடி கண்டுபிடிச்சு போட்டார்னு தான் தெரியல. அவர் சொல்றார், வெந்தாலோ சோனகிரி வித்தகா நின் பதத்தில் வந்தாலோ என்னை மறந்தாலோ சந்ததமும் உன்னையே நோக்கி உகந்து வரம் கிடந்து தன்னையே ஈன்றெடுத்த தாய்.
உன் பதத்துக்கு வந்து சேர்ந்துட்டாலான்னு சிவபெருமான் கிட்ட அப்ளிகேஷன் போட்டு கேட்பது போல அந்த பாடல். என்ன மறந்துட்டால, என்ன உன் கிட்ட வந்துட்டா என் நினைவில் இருக்காது இல்லையா? அம்பையப்பரை பார்த்துட்டதுக்கு அப்புறம் என் நினைவு இருக்குமா? அதுவும் இந்த பூலோகத்தினுடைய நினைவு இருக்குமா? சுத்தமா இருக்காதே. அதனால அவ என்ன மறந்துட்டால. அதுக்கு அடுத்து சொல்றார் பாருங்க, வீற்றிருந்தால் அன்னை வீதிதனில் நேற்றிருந்தால் இன்று வெந்து நீரானால் பால் தெளிக்க எல்லோரும் வாருங்கள், பால் தெளிக்க எல்லோரும் வாருங்கள், என்னதென்று அறியாமல் எல்லாம் சிவமயமே. இந்த உடம்பு ஒரு பிடி சாம்பல். அந்த ஒரு பிடி சாம்பலுக்காக நம்ம படுற பாடு இருக்கே, கொஞ்சமா நஞ்சமா யோசிச்சு பாருங்க. கொஞ்சமா நஞ்சமா அவ்வளவு பண்றோமா நாம் எல்லாருமே. அப்போ இவர்தான் முதல்ல உடற்கூறு என்று சொல்லக்கூடியதை நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்தார். எது? உடற்கூறு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி பிறவாதிருக்க வரம் பெறல் இவர் தான் கேட்டார். திருவொற்றியூர் என்று சொல்லக்கூடிய தலத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா பத்ரிகிரியார் என்று சொல்லக்கூடியவரும் இவருக்கு சீடரானார். திருவிடை மருதூர்ல இவர் ஒரு மேல வாசப்படிலையும் அவர் ஒரு வாசப்படியிலையும் உட்கார்ந்தாங்க. பிச்சை எடுத்த அன்னத்தை ஒரு நாய்க்கு போட்டார், அவரும் சாப்பிட்றார். பட்டினத்தாருக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டார். ஒரு இறைவனே வந்து சோதிக்கும் பொருட்டு கேட்டார். கேட்ட பொழுது சொன்னார், மேல கோபுர வாசல்ல ஒரு குடும்ப சங்கரம், அவங்கிட்ட போய் கேளுன்னார். என்னை குடும்பஸ்ன்னு சொன்னாரான்னு சொல்லிட்டு எதுவுமே கையில இல்லையே, இந்த ஓடுதானே இருக்குன்னு ஓட்ட தூக்கி அடிச்சார். பக்கத்துல இருந்த நாய் மேல பட்டது. அந்த நாய்க்கு முக்தி, பத்ரிகிரியாருக்கும் முக்தி கொடுத்தார். ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் முக்தி கிடைச்சதை பார்த்து பத்ரிநாத்தார் சொல்றார், அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறியேன்னார். அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ட எனக்கு கொடுக்க மாட்டேன்றியேன்னார். அப்பதான் கொடுக்கிறேன், திருவொற்றியூர்ல கொடுக்கிறேன். எந்த தலங்கள் தோறும் போனார். இந்த தலம் அந்த தலம்னு எல்லா தலங்களுக்கும் போனார். போய் எல்லா தலத்திலும் தரிசனம் செய்து ஒவ்வொரு பாடலை பாடி 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 வருகிற பொழுது சிவபெருமான் சொன்னார், அப்ப எந்த தலத்தில் உனக்கு பேய் கரும்பு இனிக்கின்றதோ அந்த தலத்தில் உனக்கு முக்தியை அருளுவேன்னு சொன்னார். எந்த தலத்துல உனக்கு பேய் கரும்பு இனிக்கின்றதோ அவர் தான் பாடுறார், பிறவாதிருக்க வரம் பெறல் வேண்டும், பிறந்து விட்டால் இரவாதிருக்க மருந்துண்டு கான், எப்படியோ அமரர் புகழ் தில்லை அம்பல வானருக்கு அடிக்கமலம் மறவாது இரு மனமே அதுவே கான் நல் மருந்தேன்னார். பிறவாதிருக்க மருந்துண்டு கான். எது? சிவபெருமானுக்கு அடியார் இருந்த பிறவாதிருக்க மருந்து உண்டு. பிறந்து விட்டால் மருந்துண்டு. எதுக்கு? இரவாமல் இருப்பதற்கு. ஏன்? நாம இறந்து விட்ட பிறகு நம்மளை பத்தி 4 பேர் பேசணும், அதை நாம செய்யணும். அப்போ அதுக்கும் வழிவகுத்து கொடுத்தார் பட்டினத்தார். பட்டினத்தார் பாட்டை யாராலையும் அவ்வளவு அளவிட்டு சொல்ல முடியாது. உடற்கூறு என்று சொல்லக்கூடியதை எல்லாவற்றையும் சொல்லி நமக்கு திருவருள் என்று சொல்லக்கூடியதை நிறைய சொல்லியிருக்கார். என்னென்னமோ சொல்லி இருக்கார். அவ்வளவையும் இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளர அடக்கி சொல்ல முடியாததனால இறைவனுடைய கருணையினால் இன்னொரு முறை இந்த பட்டினத்தாரனுடைய முழு வரலாறு அந்த தலத்துல தான், திருவொற்றியூர்ல தான் அவர் என்ன பண்ணார், மணலை அள்ளி சிறுவர்களோடு விளையாடி மணலை அள்ளி கொடுப்பார். அது கற்கண்டாக மாறும். குழி தோண்டி பிள்ளைகளை மணல்ல புதைக்க சொல்லுவார். மீண்டும் ஒரு இடத்துல எழுந்து நிற்பார். இப்படி பலமுறை பண்ணி பண்ணி சிறுவர்களோடு விளையாடி விளையாடி கடைசியில கரும்பை இனித்த பொழுது அந்த தலத்துல சுவைத்ததனால அந்த தலத்தில் தான் நமக்கு முக்தி என்று சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுதே கடற்கரை ஓரமாக மணலில் குழந்தைகள் புதைத்தார். புதைத்த அடுத்த வினாடி சிவலிங்க சொரூபமாக இறைவன் இறைவனோடு இரண்டரை கலந்த இடம் திருவொற்றியூர். அந்த தலம் வாரியெல்லாம் தீர்த்தம், மணலெல்லாம் வெந்நீர், காவனங்கள் எல்லாம் கணநாதா, ஏது மூவுலகில் சிவலோகம் என்றென்றும் மெய்த்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூர். சிவலோகமேதான் திருவொற்றியூர், திருவொற்றியூரேதான் சிவலோகம், வேறு இல்லைன்றார் பட்டினத்தார். ஏன்னா அவருக்கு அந்த தலத்தில் முக்தி கொடுத்தது போல நிச்சயமாக இந்த புராணம் கேட்ட அத்தனை பேருக்கும் பட்டினத்தார் எப்படி பிறவா யாக்கை என்பதை அடைந்தாரோ அதுபோல நாமும் கண்டிப்பா அடைவோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த 9 நாளும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து அடியார் பெருமக்கள்
இந்த மைக் செட்டு போட்டு கொடுத்து ஒரு நாளும் கரகருப்பு இல்லாமல் இருந்து ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டம் சிவாச்சாரியார்கள் நீங்கள் சிவ அடியார்கள் எவ்வளவு மழை பெஞ்சாலும் இடி இடிச்சாலும் நிச்சயமா நாங்க வந்து வரலாறை கேட்போம்னு சொல்லி வந்து உட்கார்ந்து இவ்வளவு நேரம் இந்த கதையை கேட்டுட்டு இருந்து இதை உலகம் முழுவதும் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம ஐஆர் ஐஎஸ்எட் மகாலிங்கத்திற்கும் அதே போல நீங்க எல்லாரும் அவனையும் ஆசீர்வாதம் பண்ணணும். சீக்கிரமா அவனுக்கு கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும்னு நானும் இந்த நேரத்தில் இந்த காரணீஸ்வரர்கிட்ட ஒரு வேண்டுதல் என்று சொல்லக்கூடியதை வைக்கிறேன். அதே போல நம்ம நாகராஜன் ஐயா அவர்கள் இந்த ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டம் என்று சொல்லக்கூடியது தொடர்ந்து பல ஆயிரம் ஆண்டு காலம் தொடர்ந்து நடக்கணும் என்பதை நானும் இந்த இறைவனிடத்துல வேண்டி பிரார்த்தித்து கொண்டு இந்த உபயதாரர்கள் இருந்து அனைத்து அடியார் பெருமக்கள் ஏன்னா இந்த 30 நாளுக்கும் உபயம் பண்றாங்க அவர்களுக்கும் அதே போல அடியேனுடைய சொற்பொழிவை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் அடியேனுக்கு மட்டும் வராதிங்க எல்லாருக்குமே வாங்க எல்லோருக்கும் வந்து என்ன நம் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மீகம் என்கின்ற ஒன்றை பரப்புவதற்கு உங்களால முடிஞ்ச ஒரே ஒரு உதவி எதுன்னு கேட்டா இந்த மாதிரி வந்து உட்கார்ந்து கேட்பதுதான். நான் சொல்லுவதை காட்டிலும் கேட்டல் நன்று. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அதனால கேட்பது சுகம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த இந்த என்ன ஒன்னே ஒரு வருத்தம்னா 51 சக்தி பீடத்தை 5 வருஷம் ஆனாலும் முடிக்க முடியாது போல இருக்குது. 51 சக்தி பீடத்தை 5 வருஷம் ஆனாலும் முடிக்க முடியாது போல இருக்கு அப்படின்ற வருத்தத்தை தவிர வேற வருத்தம் இல்லை. அதனால மீண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு தலைப்போடு உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.